இப்போ நம்ம வர குரூப் 4க்கும் சரி, குரூப் 2க்கும் சரி, மேக்ஸிமம் எல்லாருடைய ஆசை ஒரு ஜாப் உள்ள போகணும் இல்லையா? அதனால குரூப் 4 தான் ஃபர்ஸ்ட் எய்மா இருக்கும். குரூப் 2வும் சரி. சரி, இந்த டெஸ்ட் பேட்ச் பிளான் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து நிறைய இடத்துல வேற மாதிரி இருக்கும், உங்களுடைய மாநிலத்துக்கு வேற மாதிரி இருக்கிறதா ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். இப்போ குரூப் 2வா? குரூப் 2னா கிட்டத்தட்ட ஒரு 80 சொல்லணும்னா ஒரு 83 டேஸ் இருக்கு, அல்லது ஒரு 80 டேஸ் இருக்கு, 80 நாள் இருக்கு. அடுத்து வந்து குரூப் 4 வந்து ஒரு 140 டேஸ் பக்கம் இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ நான் ஒரு ஆங்கிள் சொல்றேன், அந்த மாதிரி யோசிச்சு நான் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் சொல்றேன், இது உங்களுக்கு எப்படி சொல்லுங்க. தமிழ்ல ஒரு டாபிக் மொத்தம் ஒரு, இப்ப எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு 80 டேஸ் இருக்குன்னா 80 டேஸ்ல எத்தனை டெஸ்ட் எழுதுனா உன்னால வந்து பெஸ்டா குரூப் 2 தர முடியும் சொல்லுங்க. ஒரு சொல்றேன், ஒரு 50 டெஸ்ட்னு சொல்றேன் பாருங்க. ஆனா இருக்கிறதே 80 டேஸ், ஆனா 50 நாள் டெஸ்ட் வச்சுன்னா அது என்ன, ஒரு டெஸ்ட்டுக்கு இன்னொரு டெஸ்ட் படிக்கிற கேப் எவ்வளவு இருக்கும்? இருக்காது. சரி, அதே ஒரு 20 டெஸ்ட்னா ஒரு டெஸ்ட்டுக்கு இன்னொரு டெஸ்ட்டுக்கு ஒரு 4 டேஸ் இருக்குன்னு கணக்கு. சரி, இந்த 4 டேஸ்க்குள்ளாரே இப்போ நம்ம என்ன பண்றோம்னா சொல்றேன் பாருங்க. தமிழ்ல ஒரு குறிப்பிட்ட டாபிக் கொடுத்துட்றோம், மேக்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட டாபிக் கொடுத்துட்றோம், சிஎஸ்ல ஒரு குறிப்பிட்ட டாபிக் கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 4 டாபிக்கும் வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு 4 நாள் 20 டெஸ்ட் ஆச்சு, 20 டெஸ்ட் தான் போட முடியும் சொல்றேன். பிளான் பண்ண அந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டா அந்த 20 டெஸ்ட்ல வந்து 4 எல்லாமே இருக்கு. தமிழ் இருக்குது, சிஎஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது. இப்போ 80 நாள் வந்து நீ முடிஞ்சிடுச்சு, ஏதோ படிச்சிருக்க. அப்ப இந்த 80 நாளுமே வந்து இந்த 4 நாள்ல வந்து தமிழை வந்து சிறப்பா படிச்சிருக்கேன்றது ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி, கேட்கற கேள்வி யோசி. ஓகேவா? ஒரு தமிழ்ல ஒரு டாபிக் சும்மா சொல்ற பாருங்களேன், எடுத்துக்காட்டு ஏன் அதிகமாக போறது. தமிழ்ல நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 600 சொல்லியிருக்கேன். இப்போ 600 படிக்கிறதுக்கு நீ ஃப்ரெஷரா இருக்க. ஓகேவா? ஏற்கனவே டெஸ்ட் ஏற்கனவே படிச்சவங்களுக்கு பயங்கர பெனிஃபிட்டா இருக்குது டேபிள் சொல்றேன். ஏற்கனவே ஃப்ரெஷரா படிக்கிறேன், ஏற்கனவே படிச்சிருக்கேன். இந்த 600 மட்டும் நீ படிச்சு மனப்பாடம் பண்ணா ஃப்ரெஷரா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸ் ஆகும் ஃபுல்லாவே படிக்கணும். ஓகேவா? சரி, மேக்ஸ்ல ஒரு டாபிக் தரேன். ஓகேவா? அந்த மேக்ஸ்ல வந்து நீ படிக்கணும்னா என்ன பண்ணுவேன்னா ஒரு கிடைக்கிற சோர்ஸை வச்சோ புக்கை வச்சோ அந்த அந்த டாபிக் சம்பந்தமா ஒரு சம்பவம் பார்த்துட்டு வருவேன். ஆனா இப்போ நான் மேக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 5 மணி நேரம் கிளாஸ் தரேன் அந்த யூனிட், அந்த டாபிக் சம்பந்தமா. சரி, அப்ப அந்த 10 மணி நேரம் 5 மணி நேரம் எங்க போய் நம்ம அந்த 4 நாள் நம்ம வைக்கிறது? தமிழ் இப்ப இருக்குது, தமிழவே நீ ஒரு ஸ்டைல் படிச்சுட்டு போக, இப்ப நான் ஒரு டைம் நடத்திடுறேன். அப்ப அதுக்கு நடத்துட்டு கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம், அதுக்கு ஒரு 5 மணி நேரம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்துக்கு பக்கம் வந்துடும்னா தமிழும் மேக்ஸுக்குமே டைம் தேவைப்படும். ஓகேவா? இப்படி இருக்கும்போது 4 நாள்ல வந்து நீ எந்த பெஸ்ட்டா கொடுக்கணும். இப்ப ஜிஎஸ்ல வந்து என்ன பண்றோம்னா ஒவ்வொரு யூனிட்லயும் அங்க ஒவ்வொரு டாபிக் எடுத்து தரேன். அந்த ஜிஎஸ்ல ஒரு டாபிக்கை படிக்கணும்னா நம்ம நடத்தி கேட்கறது அது எவ்வளவு டெப்தா, அப்ப அவ்வளவு டெப்தா படிச்சாதான் அது புரியும். அது வந்து கேட்கிற கேள்வி ஒன்றும் அனலைஸ் பண்ண முடியும். ஆனா ஏதோ டாபிக்கை போட்டு டெஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ 80 நாள் இப்படியே கடந்துருக்கு. 80 நாள் கழிச்சு நீ பாக்குற நல்லா புரிஞ்சு, இதுதான் பயமான இடம். 80 நாள் கழிச்சு பாக்குற என்ன முடிஞ்சிருக்கும், டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சிருக்கும், அந்த டெஸ்ட் டாபிக் கடந்து போயிருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நீ படிச்சியோ படிக்கவே தெரியல, 4 நாள் கேப்ல வந்து உன்னால எவ்வளவு எஃபெக்ட் கொடுத்து நீ படிச்சியோ அதை வச்சு வந்து அந்த டெஸ்ட்டை எழுதியிருப்ப. ஒரு நாள் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும், டெஸ்ட்ல கொஞ்சம் மார்க் அதிகமா இருக்கும், கொஞ்சம் குறைவா இருக்கும். ஒரு நாள் படிச்ச டெஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், படிக்காத டெஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா அந்த டெஸ்ட் ஷெட்யூல்ன்றது 80 நாள் கம்ப்ளீட் பண்ணுற ஒரு நோக்கத்துக்காக நீ என்ன பண்றன்னா படிச்சுட்டு வர. அப்ப இடையில எத்தனையோ டெஸ்ட் வந்து கொஞ்சம் அரைமுறைமா நீ படிச்சிருப்ப. புரியுங்களா? அப்ப அரைமுறைமா படிக்கும் போது 80 நாள் முடிஞ்சிருச்சு. இப்ப 80 நாள் முடிஞ்ச ஞானம் ஒண்ணு என்னன்னா, உன்னுடைய இலக்கு வந்து என்ன கிடையாதுன்னா, உன்னுடைய முதன்மையா ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த இலக்கு எது இல்லைன்னா, நான் ஒன்னும் எதுக்கு தயாரா இருந்தா குரூப் 2 தயாரா இல்லை. என்ன காரணம், நான் மெயின்ஸ் ஒன்னும் சேர்த்து படிக்கல. மெயின்ஸ் சேர்த்து படிச்சாதான் இந்த குரூப் 2 முடிஞ்ச ஒரு ரிசல்ட் வந்த உடனே ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா 30 நாள் 40 நாள் தான் டைம் தருவாங்க, உடனே மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப நீ அதுக்கு தயாரா இருக்கியா? அப்ப நீ எழுத குரூப் 2 வந்து கம்பல்சரி எனக்கு குரூப் 2 நான் வெல் ப்ரிப்பேர்டா இருக்கேன். ஓகே, இது நான் இப்ப எழுத டெஸ்டே எனக்கு ரிவிஷன் டெஸ்டா இருக்கும், நான் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான் நினைச்சு இப்ப எழுத போறேன், அந்த அளவுக்கு நான் ரெடியா இருக்கேன். தமிழ், மேக்ஸ், சிஎஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் எழுதி முடிச்சு படிச்சு நான் ரிவிஷன் பண்ணிட்டேன்னா ஓகே. ஆனா இப்பதான் படிக்கிறேன், இல்ல அரைமுறைமா இருக்குன்னா அப்ப 80 நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன சடனா என்ன வரும்னா ஒரு 30 நாள் 60 நாள் குரூப் 4 வரப்பு. அடுத்து நீ என்ன பண்ணணும்னா, ஏதோ அடுத்து வேற என்ன டெஸ்ட் வச்சு ஃபாலோ பண்ணிட்டு நீயா படிக்க ஆரம்பிக்கிறியோ என்ன பண்ணணும், அந்த ஷார்ட் பீரியட்ல என்ன பண்ணணும்னா மீண்டும் படிச்சுத
ரிவிஷன் பார்க்கறதுக்கோ அல்லது எங்கன்னா பார்க்காத யூனிட் பார்க்கறதுக்காகவோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ அதுவும் கடந்து போய் எங்க நிற்குன்னா குரூப் 4 நிற்கும். அப்போ நீங்க குரூப் 4க்கு நாளைக்கு இன்னொரு 5 நாள் 10 நாள் இருக்குன்னா, இப்போ நீ நின்று திரும்பி பார்க்குறப்ப திரும்பி பார்க்கும்போது சிலபஸ்ல தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ்ல அத்தனை யூனிட் இதெல்லாம் வந்து நீ எந்த அளவுக்கு நீ படிச்சிருக்க, நீ உடனே நீ கேள்வி கேட்டனா இப்படி பண்ணிக்கோ ரெங்காரம் தமிழ்லேயே நம்ம கொஞ்சம் அங்கே பெண்டிங் வச்சிருக்கோம். மேக்ஸ் இந்த டாபிக் நம்ம டச்சே பண்ணல, பெருசாக சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், டெஸ்ட் கொஞ்சம் பாதி பார்த்து டெஸ்ட் வைக்கும்போது ஒரு பாதி டாபிக் நம்ம இன்னும் டச் பண்ணாம இருக்கோம். அங்கேயும் வேற அரைமுறைமா இருக்குது. சிஎஸ்ல எந்த யூனிட் நம்ம முழுசா முடிச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒண்ணுமே தெரியல. ஏதோ டெஸ்ட் வச்சாங்க, கொஞ்சம் ஸ்பீடா படிச்சுட்டு போயிட்டோம். அப்ப எங்க நிக்கிறேன்னா குரூப் 4 நிக்கிறேன். சரி, குரூப் 4 எவ்வளவு இந்த மாதிரி நிற்கும் போது குரூப் 4 எவ்வளவு எடுக்கிறவங்க மார்க் ரிசல்ட் வரும்னா, உண்மையை சொன்னா டிஎன்பிசி போட்டி பார்க்க எண்ணிக்கை எழுதனுடைய எண்ணிக்கை 23 லட்சம் பேர் இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே தரமா உட்காந்து படிக்கிறவங்க யாருன்னா ஒரு 2 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் தான். அவ்வளவுதான் படிக்கிறவங்க சொல்லி பார்த்தா 1 லட்சம் பேர் தான், அவ்வளவுதான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே ஏதோ நான் 10th முடிச்சிட்டேன்ற ஒரு ஆசைக்காக அப்ளை பண்றாங்க தவிர 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி படிக்கிறவங்க. இந்த ஆர்டர் பண்ணி தான் படிக்கிறாங்க தவிர அவங்களுக்கு என்ன தெரியல, ஸ்மார்ட் ஒர்க் ரியல் ஒர்க் தெரியல, எது எப்படி படிக்கணும்னு தெரியல. இப்படி போனா நீ என்ன பண்ணுவ? அப்ப குரூப் 4 முடிஞ்சிருச்சு. அடுத்து குரூப் அந்த இதுலயே யார் வந்து ரொம்ப நுணுக்கமா நான் இப்ப அடுத்து சொல்ல போறேன் இப்படிலாம் படிச்சுன்னா நீ உடனே கிளியர் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எக்ஸாமே கிளியர் பண்ணலாம். அப்ப நீ போற வழி வந்து என்னாச்சுன்னா தவறா போச்சு. என்ன தவறு? எல்லாருமே போறாங்களே சொல்லிட்டு போறேன். அப்ப எல்லாருமே போறாங்கன்னு சொல்லிட்டு நீ போகக்கூடாது. அதுக்காக தான் நம்ம போற டெஸ்ட் வச்சு தமிழ்நாட்டில் யாருமே போட மாட்டாங்க. இது 1-to-1 ஆன்லைன்ல இருந்துன்னா 1-to-1 கான்டாக்ட், இங்கேயுமே அதுதான் கான்டாக்ட், 1-to-1 தான் கான்டாக்ட். இது மாதிரி இருக்கு. என்ன காரணம்? உன்னை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருமே நான் பார்க்கணும். இதுக்கு என்ன காரணம்னா, இப்ப நான் ஒரு பேட்ச் சொல்றேன் பாருங்க, பிடிஎஃப் இருக்கு இல்லையா, பிடிஎஃப் சொல்ல பாருங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸ்ல வந்து ஒன்று சொல்றேன் பாருங்க, நீ இந்த ப்ரிலிமினரியே பாஸ் பண்ணணும். எதுக்கு? குரூப் 2 உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் இல்லையா, ஒரு நம்பிக்கை வரும். ஒரு நம்பிக்கை வரும்போது அந்த பியர் போயிடும், எக்ஸாம் பியர் போயிடும். அடுத்து நீ குரூப் 4 எழுதும்போது ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோட போய் எழுதுவேன், கண்டிப்பா பாஸ் பண்றது. அந்த நம்பிக்கையே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா அமையும். அந்த மாதிரி சொன்ன இல்லையா, போன பேட்ச் ஒரு 5 பேர் படிச்சா 10 பேருக்கு பாஸ் பண்ணாங்க. அதுக்கு காரணம் வந்து என்னன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தான். எப்படின்னா பொறுமை. ஃபர்ஸ்ட் நீ வந்து என்னத்த ஃபர்ஸ்ட் கையிலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும். ஓகேவா? பொறுமையா இல்லாம நீ ஓடி இருக்கக்கூடாது. வேகமா ஓடுறதோ இல்லை வேற ஏதாச்சும் வச்சுட்டு கொஸ்டின் பேப்பரை பார்க்கறதோ இது மாதிரிலாம். ஃபர்ஸ்ட் இப்போ மேக்ஸ்ல 20க்கு மேல டச் பண்ணாம யாராலையும் பாஸ் பண்ண முடியாதுன்றது ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். இதான் ஒண்ணு. என்ன காரணம் சொல்லுவாங்க? சயின்ஸ்ல எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சயின்ஸ் 5 மார்க், ஆனா இருக்கிறதுலே பெரிய யூனிட் சயின்ஸ் தான், ஆனா 5 மார்க் தான். அதுல கம்பல்சரி 2 என்ன இருக்குன்னா 5ல 2 கரண்ட் ஈவெண்ட். கரண்ட் ஈவெண்ட்டுமே எப்படி படிக்க தெரியாது, அடுத்த கிளாஸ் இப்போ இன்னைக்கு நடத்துறது. ஓகேவா? இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வச்சு என்ன கண்டுபிடிக்கல வச்சு 2 கொஸ்டின் கேட்டோம். ஒரு 3 கொஸ்டின் மட்டும் தான் என்ன பண்ணோம்னா பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரிலயோ பயாலஜி வந்து கேட்கறது வாய்ப்பு இல்லை. அப்போ 5 கொஸ்டின் அது போயிட்டு இருக்கு. ஓகே, போயிட்டுன்னா அது ஓரங்கட்டி வைக்கலாம், அதை மட்டும் ஓரங்கட்டி வைக்கலாம். இது எதுவுமே ஓரங்கட்டி வைக்க முடியாது. ஒரு 195 கொஸ்டின் இருக்குச்சியே, இந்த 195 கொஸ்டின்ல நீ கம்பல்சரி வந்து 180 டார்கெட் பண்ணி ஆகும். 180 டார்கெட் பண்ணா மட்டும்தான் நீ எங்க இருப்பனா ரேங்க் வந்து 1 to 500 இருப்ப. 1 to 500 இருந்தா கண்டிப்பா நீ சேஃபா இருப்ப. ஏன் சொல்றேன்னா ஓப்பன்ல அதிகமா வேகன்சி வந்தா சேஃபா இருப்ப. இல்ல 500 கண்டிப்பா நீ கம்யூனிட்டி லெவல்ல படிக்கும் போது நீ சேஃப்ல வந்துருவ. அப்ப இந்த 500 ரேங்க்ல வர முடியுமானா வர முடியும். அப்ப நீ மார்க் எவ்வளவு எடுத்தா 180, அதாவது 175 to 180 எடுத்தனா கண்டிப்பா ஓரளவுக்கு உன்னே வந்து சேவ் பண்ண முடியும். அது கீழே நீ இறங்குறதுனா கஷ்டம். புரியுங்களா? அப்ப ஏன் நீ இறங்குற என்ன காசு? இப்ப நீயாவது 179 நினைக்கிறேன் தெரிஞ்சு. எப்ப அவர் பாஸ் பண்ணும்போது 179 நினைக்கிறேன். நீயோ தமிழ்ல 99, சிஎஸ்ல மீதி மார்க் நினைக்கிறேன். சரியா மனப்பாடம் மறந்துட்டேன். ஓகேவா? நான் படிக்கும் போது குரூப் 4 தனியா விடுவாங்க, விஓ தனியா விடுவாங்க. அது விஓ எக்ஸாம் தனியா வரும், குரூப் 4 தனியா வரும். விஓ எவ்வளவு வரும்னா ஒரு 500 வேகன்சி, 800 வேகன்சி, 1000 வேகன்சி மேல வந்து பெரிய ரிஸ்க். இதுதான் விஓ மட்டும். அப்படி வரும்போது நான் 180 எடுத்து கிடைக்கல. என்ன காரணம்? வேகன்சி கம்மி. அந்த 180க்குள்ள 190 பக்கம் எடுத்து 186 எடுத்துதான் கிடைச்சி. அப்ப அதுக்குள்ளே அடங்கிடுறாங்க. புரியுதா? அப்ப நம்ம எடுக்கிற மார்க் வந்து அதிகமா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இப்ப நீ என்ன சொன்னே அந்த ஸ்டைல போனா எடுக்க முடியுமா? இந்த ஸ்டைலு ஒரு ஷார்ட் பீரியடு, இந்த ஷார்ட் பீரியடுக்குள்ள எல்லா டாபிக் போட்டு அப்படியே அழுத்திட்டு எவ்வளவு படிச்சுன்னு தெரியாது. உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கும், நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். அதையும் கடந்தா நீ படிப்பு. யாருமே பிரச்சனை தான் படிக்க முடியாது. அப்ப அதையும் கடந்து நீ படிக்கும்போது அதை
என்னால வந்து சிறப்பா பண்ண முடியும்ன்றது முதல் கேள்வி. இதை மைண்ட்ல நீ ஏத்துக்கோ ஃபர்ஸ்ட். ஏத்துக்கினா மட்டும்தான் என்னால வந்து என் கூட சேர்ந்து பயணிக்க முடியாது. நான் வெளிப்படையா சொல்றேன். ஓகேவா? அது ஆன்லைன்ல இருந்தாலும் சரி, நீ ரெகுலர் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் போடுற எஃபெக்ட் இனிமேல் வந்து அதிகமா இருக்கும், நிறைய இருக்கும். பழைய ஸ்டூடெண்ட் தெரியும், எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சுனாவே அது முடிவா வெட்ட நேரம் இருக்கு, முடிய வளர்ந்துட்டு நான் பாட்டு அது அதுக்கு வெட்டுறதுக்கும் நேரம் இருக்கு. அவ்வளோ ஒரு ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்கு. ஓகேவா? நீங்க செய்யற ஒர்க்கோட நாங்க அதிகமா ஒர்க் செய்ய வேண்டியது இருக்கு. அதனால நீ என்ன செய்ய சொல்லிட்டு இனிமேல் நான் எப்படி கொண்டு போய் பாருங்க. மேக்ஸ்ல அப்ப நீ என்ன டார்கெட்டு? கம்பல்சரி சொல்றேன், மேக்ஸ் வந்து நீ கிளாஸ் எழுதியே ஆகும். ஏன் சொல்றேன், நான் நடத்திருக்கேன் இல்லையா? மேக்ஸ் நீ ஒரு ஸ்டைல போடுவேன், ஆனா நான் நடத்தும் போது எத்தனை ஸ்டைல் நடத்தணும்னு தெரியும், எந்தெந்த ஆங்கிள் நடத்தணும்னு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸோட பேசிக் புரியாம நீ மேக்ஸ்ல வந்து 20 மேல போக முடியாது. ஒன்னு விஸ்கு புக்கை தாண்டி கொஸ்டின் வருது, விஸ்கு புக்கை தாண்டி வருதுன்னு சொல்றாங்க. ஆனா என்கிட்ட ஒரு நான் இது வரையும் பார்த்த எக்ஸாம்ல வந்து அகர்வால் கட் காப்பி பண்ண மாதிரி ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வருமே தவிர எதுவுமே வரும். அதே மாரி எங்கன்னா யாரும் வந்து காட்ட சொல்லி போறோம், சும்மா இயலாமையை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாதுக்காக என்ன பண்ணா எல்லாமே அகர்வாலுக்கு வந்து எல்லாமே அவுட் வருது. இல்லவே இல்லை. நீ அடிப்படை வந்து இப்ப 6 to 10ஆம் புத்தகத்துல நான் வந்து நடத்துறது இப்ப லாஸ்டா கிளாஸ் ரேசிங் முதற்கொண்டு எங்க இருக்குது? மேக்ஸ் புக்ல இருக்குது. அப்ப அந்த அடிப்படையை புரியாம நீ போய் எக்ஸாம் பண்ண உட்காந்துனா நீ கடைசி வரைக்கும் ஃபெயில் தான். என்ன காரணம்னா உன்னுடைய எக்ஸாம் மார்க்கோட ஃபேக்டர்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னன்னா தமிழ் அண்ட் மேக்ஸ் தான் இருக்கு. தமிழ் அண்ட் மேக்ஸ் நீ மார்க் ஏத்தாம குரூப் 4 பாஸ் பண்ண முடியாது, குரூப் 2 பாஸ் பண்ண முடியாது. நீ என்ன பண்ணாலும் சரி. எல்லாருமே ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த ஆர்டர் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு வித்தியாசம் வந்து ஜிஎஸ் எவ்வளவு இருக்கும், எல்லாருக்குமே வந்து ஒரு 5 கொஸ்டின் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஜிஎஸ்ல மார்க் எல்லாருக்கும் கேட்டு பாரு, எவ்வளவு மார்க் ரொம்ப அதிகமா படிக்கிறவங்க ஒரு மீடியமா படிக்கிற எல்லாத்துக்குமே வித்தியாசம் இருக்குன்னா ஒரு 5 கொஸ்டின். என்ன காரணம்னா அந்த ரொம்ப டஃபா கேட்கிற கேள்வி வந்து கொஞ்சம் யாருக்கும் வந்து கெயினா இருக்கோ, ஒரு சிலருக்கு மைனஸா இருக்கோ, இப்படி பார்க்கும்போது அந்த எல்லாம் படிக்க கொஞ்சம் மார்க் அதிகமா இருக்கும், கொஞ்சம் இதா இருக்கணும், ஒரு 5 மார்க் வித்தியாசம். ஆனா தமிழ்ல பார்த்தோம்னா யார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, யார் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி கரெக்டா ஸ்ட்ராட்டஜி எடுத்து கரெக்டா படிக்கணும், அவனுக்கு 90 மேல போயிடும். ஆனா அந்த கரெக்டா படிக்காத எவ்வளவு 70 to 80 தான் இருக்கும், அப்படியே தேங்கிட்டே இருக்கும். 70 to 80 தான் இருக்கும். மேக்ஸ்ல 15 தான் அப்படி அதிகபட்ச மார்க். மேக்ஸ் 18 தான் முடியாது. 20 டச் பண்றதா பெரிய விஷயமா இருக்கும். இன்னும் சொல்லுவாங்க வெளியே வரும்போது இந்த மாதிரி 22 மேல போட்டுருக்கோம் ஐபிஎல். நீ 18 20 தாண்டனாவே பெரிய விஷயம் மேக்ஸ்ல. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்கன்னா மேக்ஸ் நிறைய கொஸ்டின் கேட்டா ஆப்டிடியூட் அதிகமா கேட்டு ரீசனிங் கம்மியா கேட்டான். அதுக்குமே ஒரு செக் வச்சுட்டான். என்னன்ட்டு கம்பல்சரி 10 கொஸ்டின் ரீசனிங்கே, கம்பல்சரி 5 கொஸ்டின் தான் என்னது சொல்லிட்டான். அப்ப எங்கெங்கெல்லாம் செக் வைக்கிற நினைப்பாரு. அதுக்கு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருந்தா ஆரம்ப காலகட்டத்தை சரியான விடை ஒரு கேள்வி கேட்டுருவோம், கீழே வந்து 4 ஆப்ஷன் இருக்கும், ஏதாச்சும் டிக் பண்ற மாதிரி. அடுத்து என்ன பண்ணா கூட்டு அறிமுகப்படுத்தலாம், அடுத்து பொறுத்துக்கு அறிமுகப்படுத்தலாம், அடுத்து என்ன பண்ணா கால வரிசைப்படுத்துக்கு அறிமுகப்படுத்தாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. ஆனா போன குரூப் 1க்கு முன்னாடியே என்னன்னு தெரியல, சரியா தெரியல, குரூப் 2 தான் நினைக்கிறேன். குரூப் 2 தான். இந்த நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துகின்ற ஒரே ஒரு அடிப்படையிலேயே பாலிட்டி, ஹிஸ்டரி, எக்கனாமி எல்லாத்துக்கும் ஒரு 4 கொஸ்டின் ஒரே டைப்ல கேட்டதான். அப்ப இப்படிதான் கேள்வி எடுக்க நம்மள அவங்க என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்படிதான் நீங்க கேள்வி எடுக்கணும், இப்படிதான் இந்த டாபிக் தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகேவா? இன்னொரு என்னன்னா ஒரு சில நினைச்சுக்கிறாங்க இந்த யூனிட்ல அதிகமா மார்க் வருது, சரிப்பா யூனிட் 6 மட்டும் படிச்சுட்டு போற, பாலிட்டியை மட்டும் படிச்சுட்டு போற, ஸ்கோர் ஏரியா மட்டும் படிச்சுட்டு போற, சரி மீத கணிச்சு பாடம் எது? யூனிட் 3 10 மார்க், புவியியல் 5 மார்க், சயின்ஸ் 5 மார்க், 20 மார்க். அப்போ மொத்தம் 180. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 5 கேள்வி வச்சுக்கோ, அப்போ 175 எக்ஸாமுக்கு போய் நீ எழுதி அவுட் ஆஃப் 175 எடுத்துருவியா? சொல்லுங்க, நான் சொல்றேன். தமிழ் அவுட் ஆஃப் 100க்கு 100ம் மீதி எல்லாம் டச் பண்ற எல்லாமே சரின்னு சொல்ல முடியுமா? அப்படியே ஐபிஎல். அப்ப நீ எக்ஸாமுக்கே நீ வந்து நாட் எலிஜிபிள், எக்ஸாம் எழுதுறதுக்கு நாட் எலிஜிபிள். அவ்வளோ நீ உன்னை வந்து தயார்படுத்திக்க வேண்டிய இது இன்னும் இருக்கு. அப்ப இந்த இதெல்லாம் தெரியாம என்ன பண்றாங்கன்னா, நான் படிச்சுதான்பா சிலபஸ், நான் எக்ஸாம் எழுத நான் பாஸ் பண்ணி போறாங்க, அந்த மாதிரி போறவங்க தான் மெஜாரிட்டி. அப்ப உன்னுடைய வழி தனியா இருந்துச்சுன்னா நீ பாஸ் பண்ணுவ. ஓகேவா? நீயாவுக்கும் ஒரு குறிப்பிட்ட யூனிட் தான் நடத்துறேன், எல்லாமே நடத்திருக்கேன். ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நடத்துறேன். எழுதும் போன ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி. அதாவது கொஸ்டின் நம்ம கொஸ்டின் கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படின்னா ஒரு டாபிக்ல வந்து 50 அதாவது சொல்லுவாங்க ஒரு 4-5 மொத்தமா 200 மார்க் தான் டெஸ்ட் வைப்பாங்க. நீ பார்த்து 100-200. ஆனா நம்ம இதுல ஒரே ஒரு டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்க முடியுமோ கேட்டு டிஸ்கஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? இது அடுத்த கிளாஸ் தான் சொல்ல போறேன். அப்ப இதெல்லாம் வந்து நீ ஒவ்வொன்றா நீ கடைபிடிச்சா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். இந்த ரிஸ்க் யாரும் எடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு தேவையான சமயம். அவங்க வந்து பண்றது எல்லாமே என்னன்னா இந்த பீரியடுக்குள்ள முடிக்கணும். இந்த டியூரேஷன் முடிச்சுன்னா அடுத்த ஒரு டியூரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். புரியுது இல்லையா?
அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா அடுத்து வந்து ஒரு கொஸ்டின் பேங்க் மாதிரி இருக்கும். அது வந்து கட் காப்பி பண்ணி என்ன பண்ணா ஒரு 100 கொஸ்டின் ஃபார்மேட்லயோ 200 கொஸ்டின் ஃபார்மேட்லயோ டெஸ்ட்டை வச்சு தான் முடிஞ்சு. அதுவே மிங்கிள் பண்ணி என்னது அப்படியே ஒரு குழுக்கள் முறையில ப்ராபிலிட்டி அப்படியே கொஸ்டின் கட் பண்ணி போட்டோம்னா அது ஒரு டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சு. அவ்வளவுதான் உங்களுக்கு, வேற எதுவுமே உங்களுக்கு ரிஸ்க் கிடையாது. ஆனா உனக்கு வந்து அப்படி இருக்காது. உனக்கு ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இருக்கேன். யாருமே செய்ய முடியாது. இனிமேலும் சொல்றேன், இனிமேலும் யாருமே செய்ய முடியாது ரிஸ்க். 1-to-1 ஆன்லைன்ல வந்து 1-to-1 யாராலும் செய்யவே முடியாது. 1500 பேர் இருக்கிறாங்க. 1500 பேர் கூட நான் பேசுறேன். 1500 பேருமே ரெஸ்பான்ஸ் சொல்றேன். 1500 பேருமே யாரும் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுங்க. அது முடியுமா? ஒரு இது மாதிரி தான், கால் சென்டர் மாதிரி உட்காந்துட்டு அவங்களுடைய கஸ்டமர் கேர் மாதிரி உட்காந்து ரிப்ளை பண்ற மாதிரி தான் நினைக்கும். அப்ப இந்த ரிஸ்க் எடுக்கிறதுனா அது காரணம் என்ன, ஒவ்வொருத்தரும் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண தர முடியும். புரியுதா இல்லையா? அப்ப அப்படிதான் நீ படிக்கிறீங்க தவிர எல்லாருக்குமே இந்த டேபிள் பொருந்தும், எல்லாருமே இப்படிதான் படிக்கின்றது வந்து இயலாது. புரியுதா? அதனால வந்து இப்ப டேபிள் ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணா தனித்தனி மைண்ட் செட் வச்சு. எப்படின்னா மேக்ஸ் தான் நம்ம ஸ்கோர் பண்ணணும். மேக்ஸ் வந்து முதல் டெஸ்ட் வந்து பாருங்க, நீ பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ. பிரிண்ட் அவுட் எடுத்து தரேன். பிரிண்ட் அவுட் எடுத்து போட வச்சுக்கோ. இப்போ விழுக்காடுன்னு இருக்கு, சதவீதம். இப்போ நீ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணணும், உனக்கு கிடைக்கிற நேரம். ஓகேவா? இங்க நீ கிளாஸ் வந்திருக்கியா, இங்க வரும்போது என்ன நடக்குன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு இன்னும் என்ன நடத்தாம இருக்குதோ அந்த கிளாஸ் இங்க நடக்கும். சொல்றது புரியுங்களா? இது வரைக்கும் நடக்காத கிளாஸ் இது. சார் இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்ல நான் புதுசா வந்திருக்கேன், என்ன பண்றதா உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இந்த டெஸ்ட் நான் சொல்லிட்டுனா இந்த டெஸ்ட்டுக்கு தேவையானது இந்த லைவ்ல இப்ப இங்க என்ன நடந்துச்சோ அந்த கிளாஸ், இந்த லைவ் கிளாஸ் உங்களுக்கு அப்படியே ரெக்கார்டா கொடுத்துருவேன். நீ என்ன பண்ணலாம், வீட்டுல போய் டைம் ஒதுக்கி என்ன பண்ண எழுதி முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டுக்கு நீ ரெடி ஆகி. ஓகேவா? அப்படி நீ ரெடி ஆகிட்டே வந்தாவோ அடுத்த டெஸ்ட் நீ படிச்சுக்குவேன். ஆனா ஏற்கனவே படிச்சுங்க, ஏற்கனவே எழுதணும். என்ன பண்றதுன்னா இங்க லைவ்ல நடக்கிற கிளாஸ் வந்து என்ன நடக்குன்னா இது வரைக்குமே நம்ம டச் பண்ணாத ஏரியா, இது வரைக்குமே நடத்தாத ஏரியா. இப்போ அதை நம்ம என்ன பண்றோம், அப்படியே கண்டினியூ பண்ணி எல்லாத்தையும் 100% சிலபஸ் நம்ம என்ன பண்றோம், கவர் பண்ற வழியே பார்க்கணும். ஏன்னா 100க்கு 100 தான் போய் நம்ம எக்ஸாம் எழுதுமே தவிர நம்ம வந்து 5 மார்க் 10 மார்க் ஒதுக்கி வச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுனா நம்மள ஒதுக்கிறது அந்த கேள்வி தயாரா இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கும். அது தெரியாமையே நம்ம போய் எக்ஸாம் போய் உட்காரக்கூடாது. ஃபர்ஸ்ட் புரியுதா? அப்ப உன்னுடைய ஃபர்ஸ்ட் வேலை என்னமா, மேக்ஸ். உன் மைண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. விழுக்காடு சார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சொல்லியிருக்காரு, 8ஆம் தேதி டெஸ்ட் சொல்லியிருக்காரு. நம்ம சூழ்நிலை ஓகேவா, 8ஆம் தேதி டைம் இருக்குது. ஓகேவா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீடியோ தான் இருக்குது. ஓகேவா? எழுதனா என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம் ஈஸியா. ஒரு உட்காந்து எழுதுனா ஒரு 4 hours 5 hours நீ முடிச்சிடலாம். அப்ப 5 hours நம்ம எப்படி வேணும் உட்காந்து எழுதியே ஆகணும் அப்படின்னு எழுதுறீங்க. இதுதான் உன்னுடைய வேலை. பெஸ்ட் என்னுடைய A4 சீட் போட்டு எழுதுறது பெஸ்ட். இல்லையா நோட் போடுறதாலும் உன்னுடைய வசதி மாதிரி நீ போட்டு எழுது. ஓகேவா? ஏன்னா A4 சீட் போட்டா பின்னாடி POக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணலாம், சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுடைய விருப்பம் அதை என்ன செய்யுங்க. சரி, அப்ப என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் விழுக்காட முடிச்சுட்டு நீ விழுக்காடுக்கு தேவையான கொஸ்டின் பேங்கை வாங்கி எப்பயும் எழுதிருக்கீங்க இல்லையா, விழுக்காடு தேவையான கொஸ்டின் பேங்கை வாங்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாரு. அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாச்சும் இங்க ஸ்ட்ரகிள் ஆகுதா, அந்த கேள்வியை வந்து போடும்போது எக்ஸாம் சார் நடத்தும் போது அப்படியே கூடவே சேர்ந்து நம்ம போடும்போது ஓகேவா இருந்துச்சு. ஆனா திடீர்னு வந்து அவர் ஆப்ஜெக்டிவ் டைப் சார் அதே கேள்வியை கொடுக்கும்போது நம்மளால போட முடியல, ஏன் ஸ்டெப் மூவ் ஆகுது. அப்ப எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். அடுத்து நீ என்ன பண்ணுன்னா அது தூக்கி ஓப்பன் பண்ணி பாரு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மீண்டும் என்ன பண்ண மூடி வச்சுட்டு பாரு. இங்க அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு அந்த கேள்வி வாயிலே டிஸ்கஸ் பண்ணி ஸ்டெப் உருவாக்கும். சொல்ல முடியாது, கேள்வி இருந்து கொடுக்கப்பட்ட தகவல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மெத்தட் யூஸ் பண்ணது, ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல அடிக்கணும், இந்த இடத்துல வந்து பெருக்கணும், ஸ்டெப் தூக்கிட்டு போன இப்படி பண்ணா ஆன்சர் வரும். இந்த மாதிரி நீ வாயில சொல்லி பழகிட்டா அப்படியே அழகா ஸ்டோரேஜ் ஆகும். அப்படி எக்ஸாம் ஹால்ல வந்து நீ சதவீதம் விழுக்காடு பர்சன்டேஜ் எந்த ஒரு சம்மு எப்படி கேட்டாலுமே நீ போறதுக்கு தயாரா ஓகேவா இருக்கணும். அப்ப நீ ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிடணும். அதை முடிக்காம அடுத்து எங்க ஜம்ப் ஆகக்கூடாது, லாப நஷ்டத்துக்கு ஜம்ப் ஆகும். ஓகேவா? அதுதான் முடியும். உனக்கு மார்க்கு நீ இங்க டெஸ்ட் எழுதுறியா, எழுதிட்டு நான் வந்து காமனா எல்லா டெஸ்ட்டுக்கும் என்ன பண்றேன்னா யூடியூப்ல விழுக்காடு மதிப்பெண் பட்டியல்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடுறேன். அதுல வந்து நீ என்னைக்கு டெஸ்ட் எழுதி பார்ப்பியோ, இப்ப அதாவது ரேங்க் மார்க் கொஸ்டின் பேங்க் கொடுக்குறேன், கொஸ்டின் பேங்க் எழுதி பாரு. ஆனா ரேங்க் டெஸ்ட் ஒன்று போடுறேன். இந்த ரேங்க் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு, ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க, ஆன்லைன் நிறைய பேர் இருப்பாங்க, நீங்க கம்மியா இருப்ப. ஆனா உன்னுடைய மதிப்பெண் வந்து ஒரு 1000 பேர் கூட நீ ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியல, நம்ம இந்த மாதிரி இருக்குன்னு தெரியும். நான் அந்த லிஸ்ட்டுக்குள்ள எடுத்துட்டு நான் ரேங்க் போட்டு உனக்கு என்ன பண்ண போஸ்ட் இது பிடிஎஃபா கொடுத்துறேன். அப்ப நீ பாத்துக்க எத்தனை ரேங்க்ல இருக்கு தெரியும். புரியுதா? அப்ப நீ என்ன பண்ண ஃபர்ஸ்ட் நீ டெஸ்ட் எப்பனாச்சும் இருக்கு. ஓகேவா? இங்க நடக்கும் டெஸ்ட். ஓகே, டேட் கொடுத்துட்றேன். உன்னை கேட்பேன், இந்த மாதிரி நீங்க இந்த டெஸ்ட்டுக்கு படிச்சு முடிச்சிட்டீங்களா, எது விழுக்காடு முடிச்சிட்டீங்களான்னு கேட்க போறேன். ஓகே நீ சொன்னீங்கன்னா நாளைக்கு கொஸ்டின் நான் தர போறேன், 8ஆம் தேதி டெஸ்ட்டுக்கா முடிச்சு சொல்றேன், நீ கரெக்டா வந்து எழுதிருக்கு. ஓகேவா? இல்ல சார் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தெரியுதா, பரவாயில்ல, டிலே ஆனா பரவாயில்ல, அந்த கொஸ்டின் பேங்க் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க பர்ஃபெக்டா ரெடி ஆகி தெரிஞ்சுட்டு அந்த அப்புறம் நீங்க அந்த கொஸ்டின் வாங்கினா பண்ணுங்க, கேள்வி தப்பு. ஓகேவா? அதனால தயாராகாம என்ன பண்ணாத, அடுத்து டெஸ்ட் எழுது, ஆனா அடுத்து கடந்து போயிடாது. ஒரு நாள் 2 நாள் முன்ன பண்ண ஆகட்டும், தப்பு கிடையாது. இந்த டெஸ்ட்டே வந்து
மேக்ஸ் வந்து 5 நாளைக்கு முன்னாடியே முடிய மாதிரி போட்டு எதுக்கு குரூப் வரைக்கே சாரி குரூப் 2 5 நாளைக்கு முன்னாடியே மேக்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கு மேலே நீ ரிவிஷன் பண்ணணும். அந்த 5 நாள் முடியுதுன்னா கொஞ்சம் முன்ன பெண்ணு போறவங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்தப்போ 10 நாள் ரிவிஷன் பண்ணாலும் போதும். அப்ப நீ என்ன பண்ணு, முன்ன பெண்ணு போனாலும் பரவாயில்ல, முடிச்சுட்டு போ. இதுதான் என்னுடைய ஸ்டைல். முடிச்சுட்டு வா. இப்படி முடிச்சுட்டே வரும்போது என்னன்னா உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். நான் பர்சன்டேஜ்ல ஓகே அட்லீஸ்ட் 100% இல்லப்பா நான் போட்டு பார்த்துருக்கேன், கிளாஸ் கவனிச்சிருக்கேன், டெஸ்ட் எழுதியிருக்கேன். அந்த டெஸ்ட்ல ஒரு 50 மார்க் டெஸ்ட் வச்சாங்க, நான் ஒரு 45 எழுதிருக்கேன், இன்னொரு 5 எங்கே தப்பு பண்ணிருக்கேன், மீண்டும் என்ன பண்ணிக்கிறேன் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு ஒரு தாட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு திருப்தி கொடுக்கும். ஆனா அதை விட்டுட்டு அடுத்தடுத்து ஜம்ப் ஆயினாங்கன்னா அரைக்குறைமா வச்சுக்கோங்கன்னா படிக்கிறதே கேள்விக்குறி. இந்த குரூப் 2 கேள்விக்குறியா இருக்கு, அடுத்த குரூப் 4 கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இப்படி சிறுக நீ சேமிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சதாவா அந்த குரூப் 4க்கு டைம் நிறைய இருக்குது. இங்க அந்த 5 மார்க் விட்டு இல்லையா, அதை மீண்டும் எடுத்து ரிவிஷன் பார்க்கும் போது நீ அவுட் ஆஃப் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. குரூப் 4 அழகா கைக்கும். அப்ப எந்த பெஸ்ட் நீ தான் முடிவு. புரியுதுங்களா? அப்ப மேக்ஸுக்குன்னு நீ எப்ப சார் டைம் ஒதுக்கலாம்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் நைட்டு. ஏன்னா நைட் வந்து கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். நைட்ல வந்து ஒரு ஜிஎஸ் தூக்கி வச்சா வந்து ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டா படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? பகல தமிழுக்காக பயன்படுத்த சொல்றதுக்கு ஓகேவா? நைட் பெஸ்ட். ஓகேவா? நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கேன்னா கேளுக்கு தப்பு இல்லை. ஓகேவா? இல்ல சார் நேரத்தை படிக்கிற பழக்கம் இருக்குதா, அப்ப நீ என்ன பண்ண 6 மணிலேருந்து எழுத ஆரம்பிச்சு என்னத்த மேக்ஸ். நீ இந்த கிளாஸ் முடிக்கணும். நீ எவ்வளவு நேரம் தூங்குறன்றது உங்களுடைய கையில இருக்குது. அந்த தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணா மேக்ஸை முடிக்க முடியும், இதுதான் உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? நான் சொல்றது டைம் கிடையாது. ஓகேவா? நான் சொல்றது ஷெட்யூல் கிடையாது, உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, தனிப்பட்ட சில லைஃப் ஸ்டைல் இருக்குது. அப்ப உனக்கு தான் மாதிரி தான் டெஸ்ட் இருக்குமே தவிர எனக்கு தான் மாதிரி நான் வச்சுட்டு போயிட்டா அது கடந்து போயிடும். நீ பாதிலே நின்றுவ. அவ்வளவுதான், நம்ம சரியா பண்ணல, இனிமேல் நம்ம பண்ணி என்ன பண்ண போறோம். ஆனா இந்த மாதிரி வந்தப்போ பரவாயில்ல, ஒரு டெஸ்ட் தான் நம்ம எட்டி பிடிக்க வேண்டியது இருக்குது. நம்ம இதை முடிச்சு என்ன பண்ணிக்கலாம், அதை பிடிச்சிக்கலாம். ஒரு எஃபெக்ட் கொஞ்சம் ஓவரா போட்டப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிடிச்சிக்கலாம், ஒரு நம்பிக்கை வரும். அப்ப பாதிலே நீ என்ன பண்ண மாட்டேன், பேக் வாங்க மாட்டேன், டிராப் பண்ண மாட்டேன். அதனால இந்த ஸ்டைல் பயங்கர பெஸ்டா இருக்கும். அப்ப மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சொல்லிங்களா, என்ன பண்ணு முடிச்சு. ஏற்கனவே மேக்ஸ் முடிச்சிருப்பீங்க பாருங்க, ஏற்கனவே பழைய ஸ்டூடெண்ட் வந்து முடிச்சிருப்பீங்க, அவங்க ரொம்ப பெஸ்ட். இதுல நீ எத்தனை டாபிக் நீ முடிச்சிருக்கியோ, ஏற்கனவே கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் எழுதிருக்கீங்க, எத்தனை டாபிக் முடிச்சிருக்கியோ, எந்த டாபிக் நீ டச்சே பண்ணலையா அதை இதை வந்து இப்ப பாத்துட்டு ஒரு நாளைக்கு போய் நீங்க டெஸ்ட் சொல்றேன்னா 8ஆம் தேதி டெஸ்டா, நீங்க என்ன 5ஆம் தேதியா சொல்றேன்னா 5ஆம் தேதி முடிச்சுட்டு நீ இன்னும் எந்த டாபிக் என்ன பண்ணாம இருக்க, டச் இல்லாம இருக்க, எந்த டாபிக் வந்து நான் ஒன்னும் முழுமையா ஒரு எனக்கு திருப்தி கிடைக்காம இருக்குது, எது நான் ஒன்னும் பிஒய்க்குலாம் என்ன பண்ணல, இதே போட்டு பார்க்கல, இந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கு இல்லையா. அப்ப அந்த டைம்ல அது என்ன பண்ணிக்கோ, யூஸ் பண்ணிக்கோ. அப்போ உனக்கு டைமிங் கிடைக்குது இல்லையா. ஏற்கனவே படிச்சவங்களுக்கு ஏற்கனவே டெஸ்ட் ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்ப புதுசா படிக்கிறதுக்கும் நீங்க முடிச்சுட்டு பிறகு போயிடுறதுனால எந்த ஒரு வாய்ப்பு தானே, இதை பயன்படுத்தி. இந்த மாதிரி லாப நஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா டைம் 4 நாள். 8ஆம் தேதிக்கு எடுத்துட்டு விழுக்காடி சின்ன டாபிக் தான், லாப நஷ்டமும் சின்ன டாபிக் தான், 4 நாள் டைம் கொடுத்து. ஓகேவா? அடுத்தது தனி வட்டி கூட்டு வட்டி, இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 5 நாள் டைம் கொடுத்துருக்கேன். என்ன காரணம், தனி வட்டி கூட்டு வட்டி கிளாஸ் அதிகமாக போட்டிருக்கேன். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா 22ஆம் தேதி போட்டிருக்கு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் காலமேனை, இது வந்து டைம் கொடுத்துருக்கு பாருங்க. எத்தனை நாள் கிட்ட, இதுவும் ஒரு 5 நாள் பக்கம் டைம் இருக்கு. ஓகேவா? எல்சிஎம் HCF வந்து 2 டெஸ்டா போட்டுருக்கேன். ஆனா 2 டெஸ்ட்டுமே டைம் அதிகமாக போட்டுருக்கேன், 4 நாள் போட்டுருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 நாளைக்கு மேல எல்சிஎம் HCF பார்க்க போறேன். என்ன காரணம்னா கொஞ்சம் கிளாஸ் அது அதிகமா இருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து வந்துன்னா பரப்பளவு கொள்ளளவு வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை நாள் பாருங்க, 30ஆம் தேதி கண்டுட்டு 3ஆம் தேதி. ஏன்னா 6வது 7வது 8வது இந்த 3 புக்கு ஈஸியா ஒரே நாள் முடிச்சிடலாம். இது பரப்பளவு 9வது 10வது மட்டும் 1 நாள் 2 நாள் டைம் எடுத்து தான் முடிச்சிடலாம், அவ்வளவுதான் இருக்குது. ஓகேவா? பெரிய டாபிக் தான், ஆனா ஈஸி, கிளாஸ் கவனிச்சு முடிச்சு எழுதினா ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து பரப்பளவு சுருக்குறது வந்து கொஞ்சம் பெருசு, டாபிக் 7 ஒரு வாரம் டைம் கொடுக்கும். ஏன்னா சுருக்குறது கேட்கவே ஒரு சில எழுதிருப்பீங்க இல்லையா, சுருக்குது இருக்கிறதே ரொம்ப பெருசு, ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கேன், ஒரு வாரம் யூஸ் பண்ணிக்கானி. ஓகேவா? அடுத்து பகடைக்கு வந்து டைமே தேவை உனக்கு, ஆனா இதுதான் கொடுத்துருக்கேன். என்ன காரணம், நிகழ்த்தேவை பார்த்துட்டு பகடையை பார்க்கறதுக்காக உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் கொடுத்துருக்கேன். ஓகே, பகடைன்றது ஒன்றும் இல்லை, கான்செப்ட் ஒரு 1 hour மட்டும் கிளாஸ் மட்டும் நீ கவனிச்சா போதும், பகடை எல்லாமே ஹேண்டில் பண்ணிடுவேன். அந்த எடுத்து 2 மணி நேரம் போதும், பகடைக்கு அதிகமாக தேவையான கிளாஸ். அந்த கிளாஸ் கவனிச்சாவே நீ எல்லா பகடையுமே நீயே போட்டுருவேன். ஆனா ஒரு சில ரீசனிங்ல இந்த பேசிக்ல இருக்கு இல்லையா, அதை பாரு, பிளஸ் அடுத்து இருக்கிறது அட்வான்ஸா பாரு. ஓகேவா? அடுத்துட்டு காட்சி காரணவியல்லாம் சும்மா கிளாஸை கவனிச்சாவே போதும். நீ வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு அடுத்து எந்த படம் வரும் எப்படி வரும் கிளாஸ் மட்டும் கவனிச்சா போதும். அடுத்து நீ டைம் அது கொடுத்துருக்கு பாரு. எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை, அதுக்கு டைம் கொடுத்துருக்கு பாருங்க. ஓகே, ரேஷனிங் எல்லாமே, புதிர்கள் எல்லாத்துக்குமே டைம் கொடுத்து, நிறைய புதிர்களுக்கு நிறைய டைம் கொடுத்துருப்பேன். என்ன காரணம்னா புதிர்கள் வந்து நிறைய கண்டென்ட் இருக்கு, ஒரு டாபிக் மட்டும் புதிர்கள் கிடையாது, புதிர்கள் நிறைய கண்டென்ட் வருது, அது எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துட்றேன். ஓகேவா? அடுத்து தர்க்க காரணவியல், அதுவும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கேன். என்ன காரணம், அதுலயுமே கொஞ்சம் நிறைய டாபிக்.
அப்ப இவ்வளவும் நீ என்ன பண்ணா ஒன் பை ஒன்னா முடிச்சிருக்க. என்னைக்கு முடிக்கலாம்? 5/10/2026 முடிக்கலாம். சொன்ன உடனே நான் முடிச்சிடுறேன், கிளாஸ் நான் கொடுத்த உடனே பாத்துருவேன் அப்படின்னா நீ என்னைக்கு முடிச்சிடலாம்? 5ஆம் தேதி முடிச்சிடலாம். எத்தனை நாள் உனக்கு மீது? 20 நாளா? 25ஆம் தேதி தான் டெஸ்ட் நினைக்கிறேன். என்னது குரூப் அக்டோபர் 25? ஆமா, அக்டோபர் 25 எக்ஸாம். அப்ப நீ என்ன பண்ணலாம்? 20 டேஸ் முன்னாடி என்ன பண்ணலாம்? முடிச்சிடலாம். புரியுதுங்களா? இப்ப இதவே நீ யோசிச்சு பாரு. இதே மேக்ஸ் எங்கன்னா கொஞ்சம் ஒரு எல்லாத்துமே ஃபுல்லா பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் தான். அந்த மீண்டும் அந்த குரூப் ஒர்க் நீ எடுக்கும் என்ன பண்ணுவேன்? இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிஒய்க்கு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் என்ன பண்ணலாம்? எக்ஸ்ட்ரா போடலாம். இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் என்ன பண்ணலாம்? நல்லா சிறப்பாக பண்ணலாம். மீண்டும் ஒரே விஷயத்தை பார்க்கலாம். அப்போ மீண்டும் ஒரே விஷயத்தை பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு உருவாகுது. அப்போ கண்டிப்பா குரூப் ஒர்க்ல உங்க மேக்ஸ் மார்க்கு ஸ்கோர் ஆகும். எப்படி பார்த்தா தெரியுமா? இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கு இண்டிவிஜுவலா டைம் ஒதுக்கும். அப்ப நீ டைம் ஒதுக்க வேண்டியது நான் சொல்லிட்டேன் நைட்டா இருக்கு. எதுக்கு? மேக்ஸுக்கு நைட்டா இருக்கு. இதுதான் சிறப்பு. அது நான் 8 மணிக்கு தூங்குறேன்னா நீ 7 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணது, 6 மணிக்கு 5:30 ஸ்டார்ட் பண்ணிடு. ஓகேவா? நான் 9 மணிக்கு தூங்குறேன், நான் 10 மணிக்கு தான். எந்த ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ரொம்ப பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? 4 ஹவர்ஸ் இன்னும் ரொம்ப பெஸ்ட் மேக்ஸ் சொல்றேன். ஏன்னா அப்படி முடிக்கும் போதுதான் உனக்கு கான்பிடன்ட் கிடைக்கும். அப்பா மேக்ஸ் முடிச்சிட்டோம், நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? ஜிஎஸ் ஃப்ரீயா பார்க்கலாம். சும்மா மட்டும் என்ன பண்ணலாம்? மேக்ஸை போட்டு பார்த்து திருப்பி பார்க்கலாம். அப்படி ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பிடிக்கும்? நீ மேக்ஸை தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும். புரியுங்களா? அடுத்து செகண்ட் தமிழ் இருக்குதா? தமிழ் பாரு உங்களுக்கு பயங்கர ஃபேவரா இருக்கும். ஏற்கனவே அறநூறு படிச்சவங்களுக்கு அதாவது யூனிட் 7 நான் ஏற்கனவே பழைய டெஸ்ட் வைக்கும்போது சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எதை முடிச்சிருங்க? யூனிட் 7 முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். யூனிட் 7 முடிச்சவங்க ஜஸ்ட் ஒன்ஸ் ரீகால் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். புதுசா படிக்கிறவங்க டைம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த யூனிட் 7 என்ன பண்ணுவோம்னா வீடியோ நடத்தி வச்சிருக்குது. ஏற்கனவே கிளாஸ் நடத்தி இருக்கிறவங்க ஓகே. இது வரைக்கும் கிளாஸை கவனிக்காதவங்க 600 கிளாஸ் இருக்குது. ஒரு 2 கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் ஒரு டைம் கவனிச்சிருக்கு. ஓகேவா? எப்ப கவனிக்கிறது பெஸ்ட்னா பகல்ல பெஸ்ட். ஓகேவா? பகல்ல தமிழ் எப்ப டைம் ஒதுக்கும்? பகல்ல பார்த்துட்டு ஓகேவா? தமிழ் இது அதாவது யூனிட் 7 மட்டும் எழுத வச்சிருக்க மாட்டேன். இடம் தேவை. கிளாஸ் கவனிச்சு மெட்டீரியல் நீ பார்த்தாவே போதுமானதா இருக்கும். ஓகேவா? அப்ப பகல்ல நீ கிளாஸ் ஃபர்ஸ்ட் வேலை தெரியுமா? தயவு செஞ்சு படிக்காத. ஃபர்ஸ்ட் வேலை கிளாஸ் முடிக்கிற வழியே பாரு. ஃபர்ஸ்ட் வேலை மேக்ஸ் கிளாஸ் பாரு, அப்புறமா மேக்ஸ் போடு. ஃபர்ஸ்ட் வேலை தமிழ் கிளாஸ் பாரு, அப்புறமா தமிழ படி. ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் கிளாஸ் பாரு, எழுது, ஸ்மார்ட் இன்சைடு, அப்புறமா ஜிஎஸ் படி. எல்லாமே கிளாஸ் பாரு. ஏன்னா நீ ஒரு கோணத்துல போவ, நான் ஒரு கோணத்துல போவேன். நான் எந்த கோணத்துல போறனோ அந்த கோணத்துல தான் உனக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா டெஸ்ட் கொடுப்பேன். அப்ப நீ ஒரு கோணத்துல போனா நீ எதிர்பார்க்க கேள்வி அங்க இருக்காது. அப்ப உனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்காது. உன்னுடைய ஐடியா வேற மாதிரி இருக்கும், என்னுடைய ஐடியா வேற மாதிரி இருக்கும். நான் சொல்றது புரியுங்களா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. இந்த சிலபஸ் மாத்தி எப்ப 2022 மாத்தினா 22 இல்ல 26 25 25 மாத்தினா. இப்போ 1 இயர் ஆயிடுச்சு. இந்த 1 இயர் ஆகி இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் மெட்டீரியல் விடாம இருந்தாங்க. இப்பதான் ரீசன் விட்டுருவாங்க. என்னது தமிழுக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் இந்த வேலைவாய்ப்பு துறையில எம்ப்ளாய்மெண்ட் அந்த இது இருக்கு இல்லையா, டிஎன் கேரியர்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அது போய் பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருக்காங்க. என்ன மெட்டீரியல்னா உனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஏன்னா உனக்கு கொடுத்துருக்கல மெட்டீரியல் அப்படியே கட் காப்பி பண்ண மாதிரி இருக்கு வேண்டாம். அப்ப என்னுடைய மைண்ட் வேவ் லென்த் எப்படி இருக்குன்னு நீ யோசிக்கணும். நான் சொல்றது புரியுதா? இன்ன வரைக்கும் ஒரு வருஷமா அவங்க உருவாக்கி தராத மெட்டீரியல் நான் சிலபஸ் மாறணும்னே உருவாக்கி கொடுத்தேன். எப்படி நம்ம மெட்டீரியல் அப்படியே எப்படி இருக்குதோ அப்படியே கட் காப்பி பண்ண மாதிரி தான் என்ன இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும். அது என்ன சேஞ்சஸுமே இருக்காது. ஒரே ஒரு சேஞ்சஸ் இருக்கு. சின்ன சேஞ்சஸ் என்னன்னா அந்த ஊர் பேர் மறு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது இப்போ நான் கிளாஸ் நடத்தி கொடுத்தாரு அதுவுமே. ஓகேவா? ஆனா அதுதான் என்னன்னா எங்கேயுமே கிடைக்கல. அவங்க என்ன பண்ணா கெசட்டை வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா கவர்மெண்டோட இதை வச்சு எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இன்னொன்னு என்னன்னா அந்த கலைச்சொற்கள் கேட்டேன் இல்லையா, நான் அடிக்கடி சொல்லுவேன் கலைச்சொல்லை பத்தி என்ன பண்ணது. இப்ப தமிழ் என்ன சோர்ஸ் படிக்கலாம். இப்ப யூனிட் 7 டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சொல்லி யூனிட் 7 பொறுத்தவரைக்கும் கேள்வி கேட்டாங்க. சிலபஸ் மாறும் போதே என்னென்னமோ யூடியூப்ல நிறைய ட்ரெண்டிங் பண்ணி எவ்வளவோ பிரச்சனை பண்ணாங்க. ஆனா அவர் ராஜ் என்ன சொன்னாரு? சிலபஸ் நல்லா படிச்சு பாத்தீங்களா? சிலபஸ்ல 2 வார்த்தை இருக்குது. சிலபஸ்ல முத கண்டென்ட்லயே பொது அறிவு 10ஆம் வகுப்பு தரன்னு கொடுத்துருக்கோம். சாரி, பொது தமிழ் 10ஆம் வகுப்பு தரன்னு கொடுத்துருக்கோம். ஆனா யூனிட் 7ல இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன் தெரியுமா? யூனிட் 7 மட்டும் SSLC 10ஆம் வகுப்பு பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு இருக்கும். படிக்க பாருங்க, இருக்கு பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மாதிரி தமிழ் போட்டு பாருங்க. அழகு 7 பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான அப் டு SSLC ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. அப்ப இது மட்டும் தான் நான் எங்க கேட்பேன்னா டெக்ஸ்ட் புக்கை மட்டுமே கேட்பேன். ஆனா அதுக்கு என்ன வார்த்தைன்னு சொன்னா அதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க. என்ன எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க? தரம் தான் 10ஆம் வகுப்பு தரம். அதுக்கு என்ன அந்த தலைப்பு தான் 10ஆம் வகுப்புல இருக்குமே தவிர ஆனா அதுக்கான டேட்டா நாங்க எங்க இருந்தாச்சும் கேட்போம். ஓகேவா? எங்க இருந்தா கேப்னு சொல்லிட்டு யாருக்கே தெரியலனா, யாருக்கே கொடுக்க முடியலனா
இந்த தமிழ்நாடு வேலைவாய்ப்பு கழகத்தாலே கொடுக்க முடியல. அப்ப அவங்க என்ன வரையறுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க, 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் நியூ புக், 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் ஓல்டு புக். அவங்களே எந்த ஓல்டு புக் தெரியுமா, சமச்சீர் ஓல்டு புக் தான் போய்க்கிறாங்க. ஆனா நான் உங்களுக்கு 2002 எடிஷன் வரைக்குமே போய் எடுத்து கொடுத்துருக்கேன். அப்ப அவங்க இன்னைக்கு உருவாக்கிற மெட்டீரியலே வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கு. கலைச்சொல் வந்து அப்படியே எடுத்தாங்க. தமிழ்நாடு எங்கன்னா டிஎன்பிசி சொல்லியிருக்காங்களா இந்த கலைச்சொல், அதாவது இந்த வெப்சைட்ல இருக்கிறதுக்குள்ள படிக்கணும், இந்த அகரபதில் இருக்கிறதா படிக்க சொல்லியிருக்காங்களா? டிஸ்னரில எதுவுமே சொல்லல. நான் முன்னாடியே சொன்னேன், அவ்வளவும் படிக்க முடியாதுப்பா. நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண போல, நம்ம எக்ஸாமுக்காக படிக்கிறோம். ஒரு எக்ஸாம் திடீர்னு அதில் டப்பா பண்ணுவான், ஒரு எக்ஸாம் வேற தலைப்பில் டப்பா பண்ணுவான், எதை டப்பா பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. ஆனா கம்பல்சரி ஒரு 85 கொஸ்டின் பக்கம் கண்டிப்பா என்ன பண்ணா டெக்ஸ்ட் புக் சோர்ஸோ தான் பேஸ் பண்ணி இருக்கும். அதே நீ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணு, அப்புறமா நீ எங்க போ, நீ எக்ஸ்ட்ரா சோர்ஸ் தேட ஆரம்பி. அதனால கலைச்சொல்லுக்கு இம்பார்ட்டன் கொடுக்காத, மீதி ஃபர்ஸ்ட் முடின்னு சொன்னேன். நீ அதை ஃபாலோ பண்ணிதுன்னா இன்னைக்கு மத்தெல்லாம் முடிச்சிருப்ப. ஆனா கலைச்சொல் ஓடி இன்ன வரையிலுமே கலைச்சொல்லுக்காக ஓடிட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் கலைச்சொல் என்ன கொடுத்துருக்கான்னு சொன்ன பாருங்க, 6ஆவது இருந்து 12ஆவது வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு தமிழ்ல இருக்கிற கலைச்சொல் பிளஸ் 6ஆவது இருந்து 12ஆவது வரைக்கும் ஹிஸ்டரி, எக்கனாமி, பாலிட்டி, ஜியாகிரபி இருக்கிற அந்த புக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாடம் முடிஞ்ச உடனே அந்த பாடம் சம்பந்தமா ஒரு 4 கலைச்சொல் இருக்கு பாத்தீங்களா? அதை தான் கொடுத்துருக்காங்க, தவிர வேற எதுவுமே இல்லை. இதுக்கா நீ இவ்வளவு நாள் தேவையில்லாத மண்டையை போட்டு குழப்பிட்டு கொண்டிருந்த? இப்ப இத்தனை நாள் உன் நேரத்தை நீ வீணடிச்சு இந்த கலைச்சொல்னு சொல்லிட்டு நான் சொல்றது புரியுதா? அப்ப நீ என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் உன்னுடைய சோர்ஸ் எது? டெக்ஸ்ட் புக். அதுக்காக தான் வந்து டெக்ஸ்ட் புக் வந்து அப் டு வந்து 2002 எடிஷன், சமச்சீர் கல்வி, இன்னைக்கு புக்கு, இது 3 தான். பிளஸ் அடிஷனல் என்ன இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் மெட்டீரியல் ரெஃபரன்ஸ்க்காக பிளஸ் அடிஷனலா வந்துன்னா அது சம்பந்தமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல், நம்மளுக்கு புரியாத தலைப்பு என்ன இருக்குன்னா அது எக்ஸ்ட்ரா தகவல் கொஞ்சம் என்னது பிவைக்கு, அவ்வளவுதான். வேற என்ன இருக்குது? இதை தாண்டி நம்ம போய் எங்க போக முடியுது? அப்ப இதை பேச மெட்டீரியல் பண்ணி கொடுத்துருக்கேன், இதை படிப்பா, இது போதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இதை இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நீ போயின்னா போயிட்டே தான் இருக்கு. அது உன்னுடைய கையில இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இது சொல்லிட்டான், யூனிட் 7 எங்க படிக்கணும்னா 10ஆம் வகுப்பு தரேன்னு சொல்லிட்டாங்க. நான் கிளாஸ் வீடியோ கொடுத்துட்றேன், நீ கிளாஸ் வீடியோ கவனிச்சுட்டு அடுத்து நீ என்ன பண்ண, ஒரு நாள் கிளாஸ் வீடியோ கவனிச்சாலுமே ஒவ்வொரு எக்ஸாமுக்கு 4 நாள் டைம் கொடுத்துருக்கேன், 3 நாள் டைம் கொடுத்துருக்கேன். ஒரு நாள் கிளாஸ் வீடியோ கவனிக்கிற டைம் போனாலும் அடுத்த நாள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். அடுத்து 2 நாள் 3 நாள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். அப்ப எவனா படிக்க முடியவே முடியாதா? சொல்றது புரியுதா இல்லையா? இப்ப நீ என்ன பண்ணுன்னா மேக்ஸுக்குன்னு தனியா டைம் ஒதுக்கோ, நைட்ல பகல்ல எதுக்கு யாரும் ஒதுக்கோ, தமிழுக்காக ஒதுக்கோ. இது வந்து எல்லாத்துக்கும் போறது. யாருக்கு ஆன்லைன்ல கேட்பாங்க இல்லையா, வேலைக்கு போயிட்டு படிச்சாலும் பொருந்தும். நைட்ல வந்து நீ கொஞ்சம் டைம் ஒதுக்கலாம். பகல்ல வந்து யாரும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நேரத்துல இருந்து படிச்சுனா ஓகேவா? உன்னுடைய வேலை டைம், டியூட்டி டைம் 9 to ஒரு நைட் 8 மணி வரலையும் இல்லை 7 மணியோ 6 மணி வரலையும் இருக்கும் ஓகேவா? ஆனா நீ ஒரு வேலைக்கு அச்சீவ் பண்ணு நீ முடிவு பண்ணிட்டா, வேலைக்கு போறவங்க என்ன பண்ணுன்னா அட்லீஸ்ட் வந்து தன்னுடைய வேலை நேரத்தை குறைச்சிக்கணும் இல்லையா? அந்த வேலை நேரத்தை குறைக்கிற மாதிரி கம்மியா வேலைக்கிற ஒரு எக்ஸாமை தேடிக்கணும், இல்லையா வேலையவே விட்டுறணும். இதுதான் சிறப்பு. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் என்னன்னா, உனக்கு ஒரு தாகம் இருக்குது, இந்த தாகத்தை அடக்கணும். படிச்சு பாஸ் பண்ணி ஆகணும்னா அவ புதுசா வந்து எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இதுல உட்காரதான் பெஸ்ட். ஒரு டைம் முட்டி மோதி பாத்துடலாம், சரியான வழியில போகலாம். இந்த சரியான வழியில் போய் நம்மளுக்கு பலன் கிடைச்சா நல்லது இல்லையா? ஒரு அனுபவமா இருக்கட்டும். இதை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த எக்ஸாம் நம்ம மூவ் பண்ணிட்டே போனோம்னா கண்டிப்பா இன்னைக்கு ஏதோ சின்ன தப்புனா சின்ன தப்பை நம்ம வேலைக்கு போயிட்டே நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணாம அடுத்த எக்ஸாம் நம்ம கிளிக் பண்ணிடலாம் ஒரு நம்பிக்கை வச்சு ஃபர்ஸ்ட் ரிசைன் பண்ணிடலாம். இல்லையா அப்ப வெறி இருக்குன்னா நீ என்ன பண்ணுனா, வேலை நேரத்தை குறைக்கிற மாதிரி ஒரு வேலையை தேடிட்டு நைட்லயும் பகல் என்னாச்சும் படிக்கிற நேரத்தை உருவாக்கி, இடைப்பட்ட நேரத்துல ஏதாவது கேப் கிடைக்குதா ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி வைக்கிறது கூடவே வச்சுட்டு என்ன பண்ணோம், அப்பெல்லாம் பார்த்தா தான் குறைக்க முடியுமே தவிர மற்றபடி டைம் கிடைக்காது. நான் வேலைக்கும் போவேன் சார், எனக்கு ஈஸியா பாஸ் பண்ற மாதிரி ஐடியா கொடுங்க சார், அப்படி யாருமே அப்படி கொடுக்க முடியாது, அப்படி வராது. அப்படியே சொல்லிக்க ஆன்லைன்லயுமே அப்படி முடியாது. என்னது சும்மா போய் சொல்றதா, வா நான் பாத்துக்கிறேன் ஓகேவா? நீ இப்ப வேலைக்கும் போங்க நீ பாஸ் பண்ணி இல்ல, அதெல்லாம் முடியாது. எத்தனையோ பேர் அதே உருண்டு பிறண்டு உட்காந்துருக்காங்க. அதை விட்டுட்டு நீ நான் காலையில 6 மணிக்கு வேலைக்கு கிளம்பும் சார், நைட் 9 மணிக்கு வரும் சார், நான் பாஸ் பண்ணிருந்தா எப்படி வந்தா தூங்க தான் தோணும், உடம்பு அவ்வளவு டயர்டா இருக்கும். காலையில ஏறது அடிச்சுக்க பிடிச்சி இருந்து ரெடியா போறதுக்கு சரியா போய் நீ இந்த நேரத்துல எங்க படிக்க போற நீ, புரியுதா இல்லையா? அப்ப உனக்கு ஒரு இலக்கோ ஒரு லட்சியம் இருந்துச்சு. நான் ஒண்ணு என்னன்னா, நீ ஒரு வருஷம் சம்பாரிச்சா எவ்வளவு சம்பாரிச்சு இருக்க, ஒரு 2 லட்சம் சம்பாதிப்பா இல்லை 3 லட்சம் சம்பாதிப்பா, அது எல்லாமே நீங்க வரும்போது தவிர நீ வீட்டுக்கு தான் கொடுப்ப. ஏதாவது செலவு அப்பா அம்மா லொட்டு லொசு கூட பிறகுன்னு சொல்லிட்டு 999 நோண்டுவாங்க வேலைக்கு போற இல்லையா, கொடுன்னு கேட்பாங்க. ஆனா நீ படிக்கணும்னு உட்காரும் போது உங்ககிட்ட 10,000 ரூபாய் இருக்கு, படிக்கிற ஒரு 10,000 ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டு நீ கொடுத்தும் கட்டை திருப்பி கேட்டாக தரமாட்டாங்க. நீ அப்படியே கேள்விக்குரியதா உட்காந்துருக்கணும். அப்ப நீ யாருக்காக சம்பாரிச்ச கேட்கலாமா இல்லையா? அதே ஒண்ணு மேல போற உணவு உடுத்த உடை இருப்பிட மட்டும் இருந்துட்டு நீ உட்காந்து படிச்சுனா, ஒரு வருஷம் நீ கஷ்டப்பட்டு படிச்சுனா நீ போஸ்டிங் போயிட்டு பிறகு எல்லாமே உனக்கு தேடி வருமே. மாசானா ஆட்டோமேட்டிக்கா 40,000 50,000 சம்பளம் தானா வந்துட்டே இருக்கு, லைஃப் டைம் வரும். ரிட்டைர்மெண்ட் பென்ஷன் வேற அறிமுகப்படுத்திருக்காங்க. அப்ப எது உனக்கு பெஸ்ட் நீ தான் முடிவு பண்ணும், புரியல? நம்ம திங்க் பண்றது வந்து ஒண்ணு இழந்தாதான் உனக்கு கிடைக்குமே தவிர சும்மா என்ன இது இழக்கவும் மாட்டே எனக்கு கிடைக்கணும், அது எப்படி கிடைக்கும்?
முடியாது. புரியுதா இல்லையா? அப்ப நீ என்ன பண்ணா ஏதாச்சும் ஒன்று தியாகம் பண்றது தயாராகவும் இருக்கு. புரியுதா? அப்ப நேரத்தை சரியா தமிழுக்காகவும் மேத்ஸ்க்காகவும் இதை மட்டும் நீ கரெக்டா பண்ணிக்கும். தமிழ், மேக்ஸ். ஓகேவா? இப்ப அடுத்த டாபிக் வந்து என்னன்னா திருக்குறள். திருக்குறள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன டெஸ்ட் வச்சுக்கலாம்னா தெளிவுரை வேணாம். ஏன்னா எங்க யூனிட் 8 இருக்கு இல்லையா, யூனிட் 8 திருக்குறளையும் இந்த திருக்குறளையும் வந்து என்ன பண்ணிடலாம், சேர்த்து டெஸ்ட் வச்சுக்கலாம். ஆனா இது கிளாஸ் கொடுத்துட்றேன். இந்த கிளாஸ் வந்து என்ன பண்ண, ஏன்னா திருக்குறள் கிளாஸ் ஒரு 3 கிளாஸ் இருக்கும், கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கும். நீ கிடைக்கிற நேரம் சும்மா ஒரு ஒவ்வொரு அதிகாரமா கிளாஸ் மட்டும் கவனிச்சவா நீ போதுமானதா இருக்கும். அப்புறமா ஒரு மாசம் கழிச்சுவா நீ டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனா இது மட்டும் டெஸ்ட் எடுக்கலாம். எதுனா நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அதை ஃபர்ஸ்ட் நடத்திடலாம். அதை நடத்திட்டு அதை டெஸ்ட் வச்சுக்கலாம். அதை படிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறேன்? என்ன யோசிச்சு பாரு. நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு கிளாஸ் மட்டும் சும்மா கவனிச்சுட்டு ஏன் கிளாஸ் கவனிங்க சொன்னா நான் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் வேற ஆங்கிள் புரியும். எக்ஸ்ட்ரா தகவல் என்ன சொல்லுவேன், அப்போ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக சொல்றேன், காதை கேட்கறதுக்கு பெஸ்டா இருக்கும். ஓகேவா? இப்ப அங்க 8ஆம் தேதி சொன்ன 9, 10, 11 ஒரு நாள் சும்மா நீ கிளாஸ் கவனிச்சாலும் போதும். அடுத்த நாள் 2 நாள் என்ன பண்ணா, 2 நாள் தேவைப்படாது சொல்லப்போனா. 2 நாள் படிச்சா ஒரு நாள் படிக்கணும், ஒரு நாள் படிச்சாக்கோ படிச்சிடலாம். புரியுதுங்களா? அப்ப திருக்குறள். அதுக்கு அடுத்து பாரு, திருக்குறளுக்கு அடுத்துனாது ரொம்ப உன் டாபிக்ல குறைச்சுதான் கொடுத்துருக்கேன். டைம் வந்து ஓவர் ப்ரெஷர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரே டாபிக் தான். தமிழின் தொன்மை, தமிழினுடைய சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான சிறப்பு. இதெல்லாம் வந்து 2-3 பாடம் தான் இருக்கு மொத்தமே. இந்த 2-3 பாடம் ஜஸ்ட் என்ன பண்றேன், கிளாஸ் கவனிக்கிற, படிக்கிற, டெஸ்ட் எழுத போறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் 2 விதமா கொஸ்டின் தர போறேன். முடிஞ்ச வரைக்கும் கொஸ்டின் பேங்க் தரேன். ஒரு டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின் எடுக்க முடியுமோ எடுத்துறேன். அது ஏற்கனவே கொடுத்துட்டு கொஸ்டின் இருக்கு, ஆனா மீண்டும் அதை கொடுத்துட்றேன். டெஸ்டாவும் ஸ்கோர் டெஸ்டாவும் மீண்டும் வைக்கிறேன். ஓகேவா? அதை வைக்காத கொஸ்டின் புதுசா கொஸ்டின் எடுத்து கூட்டு அதை பொறுத்து டைப்ல எடுத்து வைக்கிறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஊவேசா, தேப்போமி, லக்குனார். இது எவ்வளவு ஜஸ்ட் கிளாஸ் கவனிச்சுன்னா ஒரு நாள் காலையில் கிளாஸ் கவனிச்சுட்டு அன்னைக்கே முடிச்சிடலாம். அடுத்த நாள் உட்காந்து படிச்சுனா முடிஞ்சிடும். அவ்வளவுதான் இருக்கு, கம்மியா தான் இருக்கு. தேவநாய பவனர், அகர முதலி, இதுவும் வீரபாமனு, ஜீவ கோபி இதெல்லாம் வந்து ஒரு 10-15 பக்கம் தான் இருக்கும் மொத்தமே. அவ்வளவுதான். இது படிச்சுனா முடிஞ்சு. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒண்ணு என்னன்னா சிலபஸ் எப்படி பிரிச்சிருக்குன்னு தெரியுதா பாரு. சப்ஜெக்ட் ரிலேட்டடா பிரிச்சிருக்கேன். அதாவது யூனிட் 7 நான் சொல்லி கொடுத்துட்டான். எது தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் எல்லாமே கண்டினியூ கொடுத்தா. ஆனா அப்படி படிக்கக்கூடாது. இது மட்டும் தனி. தமிழுடைய தொன்மையும் தமிழுடைய சிறப்பு, திராவிட மொழிகளும் ஒரு டாபிக். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஊவேசா, தேப்போமி, லக்குனார் இவங்க மட்டும் ஒரு சேர ஆசிரியர்கள். இவங்களோட கான்செப்ட் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பாரு, தேவநாய பவனர், அகர முதலி, பெருஞ்சித்திரனா, ஜீவ கோபி, வீரமாமுனிவர் இவங்களாம் ஒரு கண்டென்ட். ஓகேவா? அடுத்தது தமிழ் சான்றோர்கள். இவங்க மட்டும் உனக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க, தகவல் கொஞ்சம் படிக்கிறதுக்கு டைம் இருக்கு. யாரு மட்டும், பாவேந்தர், பாரதிதாசன் மட்டும் தான் அதிகம். பாரதிதாசனும் கண்ணதாசனும் வேற யாருப்பா, பட்டுக்கோட்டை, இவ்வளவுதான். இவங்க மட்டும் தான் கொஞ்சம் அதிக பேஜ் படிப்பேன். ஏன்னா நியூ புக்ல இருக்காங்க, ஓல்டு புக்ல இருக்காங்க. அதனால கொஞ்சம் அதே தகவல் தான் படிப்போம், ரிப்பீட்டடா படிக்கணும். அப்போ ஒன்று சொல்றேன் பாருங்க. அப்ப இது முடிச்சுன்னா எத்தனை மார்க்கு? யூனிட் 7 முடியுது. எப்ப முடியுது? 24ஆம் தேதி முடியுது. இந்த 24ஆம் தேதி வரைக்கும் ஏற்கனவே இந்த டெஸ்ட்ல எழுத கப்பல் இருக்கக்கூடாது. என்ன பண்ண நடத்துட்டு இப்போ நான் கிளாஸ் என்ன நடத்த போறேன்னா இது வரைக்கும் நடத்தாத டாபிக் தமிழ் நடத்த போறேன். அதை நீ அட்வான்ஸ் என்ன பண்ண, இதை சும்மா படிச்சு முடிச்சுட்டு புதுசா படிக்கிறவங்க தான் இந்த டைம் எடுக்கும். இப்ப இந்த ஷெட்யூல் கொடுத்துருக்க டைம் எடுக்கும். ஏற்கனவே படிச்சவங்களுக்கு இவ்வளவு டைம் நீ எடுத்துக்க கூடாது. சீக்கிரமா முடிச்சுட்டு இப்ப புதுசா நடத்துற இல்லையா கிளாஸ், அதை நீ படிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அடுத்த டெஸ்ட்ல எது இருக்கும், இப்ப நடத்துறது தான் டெஸ்டா இருக்கும். புரியுதுல்ல? அப்ப ஏற்கனவே நான் அந்த கிளாஸ்ல கவனிச்சுட்டு இந்த கிளாஸ்ல டெஸ்ட் எழுதிட்டுனா நீ அந்த டெஸ்ட்டுக்காக, ஏன்னா இன்னொரு புதுசா கொஸ்டின் தருவா, அந்த கொஸ்டினுக்காக டெஸ்ட்டுக்காக நீ என்ன பண்ணு, கொஞ்சம் டைம் ஒதுக்கி அதை முடிச்சுட்டு அடுத்த ஷெட்யூல் இருக்கிற டாபிக் நீ என்ன பண்ணும், நீ கிளாஸ் அதுதான் நடத்த போறேன், அதான் கிளாஸ் கொடுக்க போறேன். நீ அந்த கிளாஸ் என்ன பண்ணும், ஆன்லைன்ல இருந்தா கிளாஸ் வாங்கி எழுதிட்டோம். நீ என்ன பண்ணுவ, நீ கிளாஸ் கவனிச்சுட்டு வீட்டுல போய் அதை படிக்க அட்வான்ஸா படிக்க போற. புரியுதா? அப்ப அடுத்து பாரு, இலக்கணத்துல என்ன டெஸ்ட் பாருங்க. இலக்கணத்தை வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லிருப்பாரு கவனிக்க. இந்த டெஸ்ட் மட்டும் பயங்கர மைனூட்டா சிலபஸ் வைஸா பிரிச்சிருக்கேன். அதாவது இருக்கிறதுலே தமிழ் பெரிய கிளாஸ் எதுன்னு எழுத்து இலக்கணம். எத்தனை மார்க்கு? 25 மார்க் ஏற்கனவே நடத்திருக்கேன். ஓகேவா? நடத்திருக்கேன். கைப்பட நிறைய பேர் எழுதிருக்கீங்க. எழுதுறவங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. எழுதாத ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் ஒரு 30 நாளுக்கும் டைம் இருக்குது. இந்த 30 நாள் என்ன பண்ணா, அந்த எழுத்து இலக்கணத்தை ஒவ்வொரு கிளாஸா வாங்கியிருந்தாங்க முடிச்சிடலாம். ஏன்னா கடைசி டெஸ்ட் தான் எது போட்டிருக்கா, சந்திப்பிலையும் பிரித்தெடுத்து சேர்த்ததுக்கு போட்டிருக்கு. புரியுதா? ஏன்னா அது அதிக மார்க் வரும். எக்ஸாமுக்கு முன்னாடியே அதை பார்த்துட்டு போனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த சந்திப்பிலை, வழியில மிகையிடும் மெகாயிடலாம் இன்னைக்கு பார்த்தா நீங்க மறந்துடுவேன். ஆனா அன்னைக்கு பார்த்தனா எக்ஸாம் பக்கம் உடனே வருதுன்னா உடனே ஞாபகமும் வரும். ஆனா இன்னைக்கு எழுதுறதுக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும். அப்ப அதை பேஸ் பண்ணி அப்படின்னா அந்த சிலபஸ் வந்து தூக்கி அங்க கடைசியா போட்டிருக்கேன். அப்ப இந்த தொடர் வகைகள்லாம் ஈஸி தான். ஒன்ஸ் நீ செய்வினா என்ன, செயல்பாட்டு என்ன, வாக்கிய வகைகள் தனியாக கிளாஸ் இருக்கும்.
அந்த கிளாஸ் கவனிச்சுக்கோ. நிறுத்தல் குறியீடுகள் கிளாஸ் இருக்குது, கவனிச்சுக்கோ. கிளாஸ் கவனிச்சுட்டு நீ என்ன பண்றனா அதை படி, மெட்டீரியல் படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுது. ஓகேவா? கீழே ஒன்று கொடுத்து பாருங்க, மொத்தம் நீங்கள் பயிற்சி செய்த வினாக்களுடைய எண்ணிக்கை. ஒரு டெஸ்ட் வைக்கிறனா அந்த டெஸ்ட்ல அந்த டாபிக் சம்பந்தமா எத்தனை கொஸ்டின் அவங்க டெஸ்ட் வைக்கணும் அந்த கொஸ்டின் போட்டுங்க. 500 கொஸ்டின் வைக்கிறனா 500 கொஸ்டின் போட்டுங்க. இந்த 500 கொஸ்டின்ல நீ எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னு எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் 450. ஓகேவா? எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்து போட்டுங்க. ஓகேவா? பர்சன்டேஜ் போட்டுங்க. இப்போ 500க்கு 450 ஒரு 95% நம்ம எடுத்துருக்க அப்படின்னு போட்டுங்க. அப்ப இது எதுக்காகனா உன்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இந்த போன டெஸ்ட் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், இந்த டெஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்த ரிவிஷன் பார்க்கும்போது பர்சன்டேஜ் எடுத்து பார்க்கும்போது இந்த ஏரியா நம்ம கொஞ்சம் ரொம்ப டல்லா இருக்கும், இந்த ஏரியா என்ன பண்ணிக்கலாம் நம்ம மீண்டும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோ. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீ அங்க எழுதும் போதுதான் நீ அதில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஏரியாவில் நான் மிகவும் மோசமாக உள்ளேன், அல்லது ஓகே தரவா இருக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் நீ எழுதி வச்சு உனக்கு தோன்றத இந்த ஏரியாவில் நான் இந்த மாதிரி இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கேன், இந்த ஏரியாவை இப்படி படிச்சா போதுமானு சொல்லிட்டு நீ என்ன தோணுதோ எழுதி வச்சுக்கோ. அப்படி எழுதி வச்சுனா ரிவிஷன் பார்க்கும்போது என்ன பண்ண முடியும், தூக்கி பார்க்கும் போது இந்த ஏரியா நம்ம இப்படி இருக்க மாட்டேங்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் கொடுத்துருக்கு, வேற எதுவும் இல்லை. அதுக்கு எடுத்து பாரு மரபு தமிழ். இது பார்க்க தலைப்பு தான் அதிகமாக தவிர வேற ஒன்றும் கிடையாது. மனப்பாடம் பண்ணுறது தான் இது. அது கிளாஸ் நடத்திடுவேன், எல்லாத்தையும் வாய்ப்பாட சொல்லிடுவேன். மரபு உயர்திணை அக்திணை இதெல்லாம் வந்து எல்லாமே நடத்தி கொடுத்துருவேன். நீ என்ன பண்ணலாம், கிளாஸ் கவனிச்சுட்டு நீ வந்து மெட்டீரியல் படிச்சா போதுமானது. ஓகேவா? இது மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கோ. ஏன் வாங்கி சொல்றேன்னா அது வாங்குறதா எனக்கு எந்த ப்ரோஜனம் கிடையாது, நீ தேட மாட்டேன். முன்னால வந்து 2002 எடிஷனும் சமைச்சல் புக்கும், இப்போ இருக்கிற நியூ புக்கும் பிளஸ் இந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸ், இப்போ இருக்கிற இந்த கவர்மெண்ட் கரண்ட் இது கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துறா, அதை நீ பார்த்து எழுதிக்கும். அதில் சும்மா 1-2 தான் எக்ஸ்ட்ரா இருக்கும், இல்லாமல் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் சும்மா அந்த மெட்டீரியல் எழுதி வச்சுக்கோ. ஏன்னா நிறைய ஒவ்வொரு நம்ம மெட்டீரியலுமே ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் எழுதுறதுக்காக. ஓகேவா? குறிப்பெடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா கேட்ட மட்டும் நீ என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஓகேவா? அப்ப நீ என்ன பண்ணிக்கோ, அதை முடிச்சுட்டு அது பாரு வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன். இதெல்லாம் ஈஸியா இருக்கும், கிளாஸ் கவனிச்சாவே உங்களுக்கு புரியும். கொடுக்கப்பட்ட 10லிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஒரு பேரகிராஃப் கொடுத்துவாங்க, அது வந்து 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் கேட்கலாம். அது நம்ம என்ன பண்ணோம், ஆன்சர் பண்ணணும். நடத்திருக்க கிளாஸ் நடத்திருக்கே கொடுப்பேன். செய்தித்தாள் தலையங்கம் முகப்பு செய்தி எல்லாமே நடத்திருக்கேன். ஓகேவா? உங்க வீடியோ கொடுத்துருக்க டெஸ்ட்டுக்கு முன்னாடி. ஓகேவா? சார் நான் ரொம்ப பிஃபோரா படிக்கிறேன், ரொம்ப தெளிவா படிச்சுட்டேன், ஏற்கனவே படிச்சுன்னா நீ முன்னாடியே கிளாஸ் வாங்கிக்கலாம். நான் சொல்றது புரியுங்களா? இந்த டெஸ்ட்டுக்கு நான் பிடிச்சிட்டு சார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட்டுக்கு எனக்கு வீடியோ வேணும், செகண்ட் டெஸ்ட்டுக்கு எனக்கு தேவைன்றது தகவல் கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணி முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருவேன், வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வச்சிருவேன். ஓகே? அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா ஆனா அரைங்குறையமா போகும். முடிச்சுட்டேன் தெளிவா இருக்குன்னா நீ அடுத்த கிளாஸ் வாங்கிக்கோ, அடுத்து தேவைன்றது வாங்கிக்கோ. நீ என்ன பண்ண அடுத்தடுத்து பார்த்துட்டு போ. ஓகேவா? அந்த மாதிரி என்ன பண்ணு, தமிழ் வந்து உனக்கு எல்லாமே பாரு. இந்த கலைச்சொல்லவே பாருங்க, 5 கேள்விதான் வருவீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு எது, ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்ப்பு எது, பென்டிரைவு, பிரிண்டரு, கம்ப்யூட்டரு, கீபோர்டு, கர்சரு, ப்ரௌசரு, இது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? இந்த சயின்டிபிக் வேர்டை வந்து அப்படியே என்ன பண்றோம் மாத்திரம். அந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ணி டெஸ்டாவும் வைக்கிறேன், மெட்டீரியலையும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்குள்ள படிச்சுக்கோ. ஆவணங்களின் தலைப்பு, அரசாங்க ஆவணம் பயன்படுத்துறாங்களே அந்த ஆவணத்தோட தலைப்பு என்ன, கோப்பு எப்படிலாம் கோப்பை பயன்படுத்துறாங்க அதெல்லாம் நடத்திருக்கேன், ஏற்கனவே தரம்பிட்டோம். கடிதம் எப்படி எழுதணும், மனுக்கள் எப்படி போடணும், மொழிபெயர்ப்புனா என்ன, இதெல்லாம் வந்து கிளாஸாவும் நடத்திருக்கேன் தந்துடும் முன்னாடி. ஓகேவா? அடுத்தது 10 கேள்வி வரும் கலைச்சொற்கள். இது பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள். இதுதான் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் எதை மென்ஷன் பண்ணிக்காடா அவனையும் என்ன பண்ணலன்னா எக்ஸ்ட்ரா போட. பல்துறைனா என்னது, அறிவியலா 6வது 12வது வரைக்கும் அறிவியல் புக்ல இருக்கிற கலைச்சொல்லை எடுத்துக்கோ. ஆனா அறிவியல் அவங்க அவ்வளவு கொடுக்கல. ஓகேவா? அடுத்தது கல்வியா, கல்வி சம்பந்தமா கொடுத்துருக்காங்க தரேன். ஓகேவா? மருத்துவம் சம்பந்தமா, மேலாண்மை, சட்டம், புவியியல், இது எல்லாமே டெக்ஸ்ட் புக்ல தான் கொடுத்துருக்காங்க, தவிர டெக்ஸ்ட் புக் தாண்டி போட. நான் இப்பவும் சொல்றேன், நீ கலைச்சொல்ல மட்டும் எக்ஸ்ட்ரா தேடி ஓடாது. நியூ புக்கு, ஓல்டு புக்கு, 6 to 12 சோசியல் சயின்ஸ் புக்கு பிளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல், அதாவது கவர்மெண்ட்ல எதை கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் போதும். தயவு செஞ்சு இதை தாண்டி போகாது. போனா உன்னுடைய நேரம் வீணாயிரும், அது கேட்பானான்னு தெரியாது. அப்ப இதை நல்லா பார்த்துக்கலாம். ஓகேவா? இது 10 மார்க் கேள்வி இருக்குது, இதை மட்டும் நல்லா டைம் தரேன் படிக்கிறதுக்கு. ஓகேவா? டேட் போட்டுருக்கா பாருங்க, என்ன டேட் போட்டுருக்கா, 11ஆம் தேதி போட்டுருக்கா, 7ஆம் தேதிக்கு அடுத்தது 11ஆம் தேதி டைம் போட்டுருக்கு. ஓகேவா? அடுத்துட்டு ஊர் பேர் மறு. ஓகே, இதுதான் வந்து என்னன்னா கவர்மெண்ட் இல்ல புதுசா நிறைய கொடுத்துருக்காங்க. அகரவரிசைப்படியே என்னென்ன ஊர் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுல, அது எல்லாத்துக்கும் எப்படிலாம் பேர் மாறிச்சு எல்லாமே இருக்குது, இன்னைக்கு நடத்தி கொடுக்குறது. ஓகே, இதை ஃபுல்லா நம்ம முடிச்சுக்கலாம். பாருங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதை மட்டும் நீ ஒரே உனக்கு நான் எப்படி போட்டுன்னா, ஒரு நாள் உட்காந்தா கிளாஸ் எழுதி முடிச்சிடணும், இல்லையா அதிகபட்சம் 2 நாள் உட்காந்தா கிளாஸ் எழுதி முடிச்சிடணும். அடுத்த 2 நாள் அவங்க படிக்கணும். இப்படிதான் இருக்கும். 2 நாள் எழுதுனா 2 நாள் படிக்கிற டைம் கொடுத்துருப்பேன், ஒரு நாள் எழுதுனா 2 நாள் படிக்கிற டைம், படிக்கிறதுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்கேன் எதா இருந்தாலும். ஆனா எழுதுறதுக்கு வந்து எழுதுற மாதிரி டைம் கொடுத்து, அப்ப அது உங்க கையில தான் இருக்கு. நீ சரியா கரெக்டா நீ பயன்படுத்தினா உங்க கையில இருக்கு. ஏதோ நல்லது கெட்டது சூழ்நிலை மாறிடுச்சுனாலுமே அடுத்து நீ உடனே வந்தப்ப பேக்கப் எடுத்துதான் உடனே கொஞ்சம் ஸ்பீட் எடுத்தா போதும்.
உடனே வந்துடலாம். ஓகேவா? அது உங்க கையில் தான் இருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க என்ன கொடுத்து கோடிட்டு எடுத்து நிரப்புக. இது அடுத்து வந்து இந்த இணைப்பு சொற்கள் இதெல்லாம் ஒரே ரிலேட்டடா இருக்கிறதுனால இங்க டெஸ்ட் வச்சிருக்கோம். இதெல்லாம் ஈஸி தான். கிளாஸை மட்டும் நீ பார்த்தா போதும். நம்ம மெட்டீரியல் ப்ராக்டிஸ் பண்ணவே போதுமானதா இருக்கும். ஓகேவா? பேச்சு வழக்கு பாருங்க. சிலபஸ் நிறைய பேருக்கு ஒரு சீசன் தெரியல, அப்படியே படிக்கிறாங்க. யூனிட் 2ல மொத்தம் 3 யூனிட்டா பிரிச்சிருக்காங்க தமிழ. அந்த 3 யூனிட்ல யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாரு பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்றது அறிமுகத்தை கொடுத்துருக்காங்க. அதே யூனிட் 2ல 2வது தலைப்புல பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்து எழுதுதல். பாரு வெத்தலை வெற்றிலை, நாக்காளி நாற்காலி. அப்ப அதுவும் பேச்சு வழக்கு எழுதுறதுக்கு தான். அதுல இருந்து அப்கிரேட் பண்ணி அடுத்த நிலைக்கு போறாங்க. அதுலயே பாரு யூனிட் 2ல தேர்டு பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. இது என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கும்? பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மாறி இருக்கும். அதை நம்ம மாறும். அப்ப 3மே ஒரே தலைப்பு தான், ஆனா வெவ்வேறு ஸ்டேஜ் வெவ்வேறு இடம். ஓகேவா? அப்ப இதை வச்சு கொடுக்குறாங்க. அப்ப இந்த 3 நம்ம ஒரே இடத்துல நடத்திட்டோம்னா இது 3 டெஸ்ட் எழுதிடலாம். புரியுதுங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா பாருங்க, ஓர் எழுத்து ஒரு மொழி. தமிழ்ல ஒரே ஒரு எழுத்துக்கு என்ன இருக்குது? பொருள் இருக்குது. ஓகேவா? அடுத்து இரு பொருள் குறிக்கும் சொல்லு. ஒரே ஒரு சொல்லுக்கு 2 பொருளும் இருக்குது. அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரே ஒரு பொருள் தர பல சொல்லுங்குது. ஒரே ஒரு பொருள் தர பல சொல்லுங்குது. பல பொருள் தர ஒரு சொல்லுங்குது. எதுல? தமிழ்ல. ஓகேவா? அடுத்தது ஒரு பொருள் பன்மொழி. ஒரே பொருளை குறிக்கிறதுக்கு பல வார்த்தையை யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஒரு பொருள் பன்மொழி. ஓங்கி, உயர்ந்த, மீ, மிசை. அப்ப இந்த மாதிரி ஒரே அதே மீனிங் தான், ஆனா வந்து பல வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து சொல்லும் பொருளும் அறிதல். இது சொற்பொருள் இருக்கு இல்லையா? இதுதான் பெரிய டாபிக். கிடைக்கிற நேரம் என்ன பண்ணலாம்? படிச்சுக்கலாம். நான் 6 to 12 வரைக்கும் எல்லா கொஸ்டினுமே லைன் பை லைனா கேட்டதுக்குள்ள கொஸ்டின் எடுத்துட்டேன். அது தர நீ பாத்துக்கோ. ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல்லை அறிதல். அது என்னது? சொற்பொருள் தான். அப்ப இது எல்லாமே ரிலேட்டடு. அப்ப இது எல்லாத்தையும் ஒரு சேர நீ படிக்கலாம். அடுத்து பாரு பிழை திருத்தம். ஒரு எங்க யூஸ் பண்ணும், எங்க யூஸ் பண்ணும். அக்தி இது புக்ல இல்ல. அக்தி எங்க யூஸ் பண்ணும், அது எங்க யூஸ் பண்ணும். இதே ரிலேட்டட் தான். அது அங்க நம்ம மெட்டீரியல் இருக்குது. அதே பாரு யூனிட் 2ல 3ல பொருள் தரும் ஓர் எழுத்து. பாரு மேல எனக்கு ஓர் எழுத்து ஒரு மொழி. கீழே இது என்ன பாரு? பொருள் தரும் ஓர் எழுத்து. ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இங்க வந்து வேற மீனிங் வரும், அங்க வேற மீனிங் வரும். நான் இடத்துல சொல்றேன். ஓகேவா? பல பொருள் தரும் சொற்களை தேர்ந்தெடுக்கிறது. பாரு மேல என்ன சொன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இங்க என்ன பல பொருள் தரும் ஒரு சொல். ஆனா இதவே 3 யூனிட்டா பிரிச்சு கொடுத்துருக்கான். அது 2வது யூனிட்டவே 3 யூனிட்டா பிரிச்சு அங்கங்க தனித்தனியா வச்சிருக்கான். அப்ப நம்ம இது எல்லாத்தையும் ஒரு சேர பார்த்தோம்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனாலதான் டெஸ்ட்ல வந்து இதெல்லாம் ஒரே இடத்துல வச்சிருக்கேன். கிளாஸும் ஒரே மட்டும் கவனிக்கும் போது நம்மளுக்கு ஒரு தினா கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? அடுத்துட்டு ஒருமை பன்மை பிழையறிதல். இந்த ஒருமை பன்மை பிழையறிதல் எங்க இருக்குன்னா தமிழ்ல இலக்கணத்துல ஃபர்ஸ்ட் யூனிட் 25 மார்க் இருக்கு இல்லையா? அதுல ஒருமை பன்மை அறிதல் என்னன்னா ஒருமைனா என்ன, பன்மைனா என்னன்னு சொல்லிட்டு பேசிக் இருக்கும். அதுக்கு அடுத்து யூனிட் 3ல ஒருமை பன்மை பிழையை நீக்கி சரியான சொல்லையை அறிதல். அப்ப பேசிக்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல கத்துக்க போறோம். அதுக்கான எக்ஸசைஸ் எங்க பண்ண போறோம்னா 3rd யூனிட் பண்ண போறோம். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா இது 2 ஒரே இடத்துல நடத்த போறோம். ஒரே மாதிரி டெஸ்ட் எழுதிக்க போறோம். அப்ப அங்கே என்ன பண்ணிடலாம்? கிளியர் ஆயிடும். ஓகேவா? அதுக்கு அடுத்து எதிர்ச்சொல் பாருங்க. தமிழ் யூனிட் 1ல வந்து 25 மார்க்ல எதிர்ச்சொல் வினைச்சொல்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்கான். யூனிட் 2ல வந்து எதிர்ச்சொல்லே எடுத்துருது. 2 ஒண்ணுதான். ஆனா இதுல இருந்து அது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மாடுலேஷன் நடத்துது. அப்ப இது 2 ஒரே நடத்தி ஒரே மாதிரி டெஸ்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து 18வது டெஸ்ட் தமிழ்ல பாரு இது 3மே ஒண்ணுதான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பா கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணோம்? சரியா எழுதணும் ஒரு வாக்கியத்தை. அடுத்து ஒரு பழமொழியவே என்ன பண்ணுவோம்னா மாத்தி கொடுத்துருப்போம். ஆனா நம்ம சரியான பழமொழியை எழுதணும். அப்ப அது என்னது? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குறது தான். ஓகேவா? அப்ப அதனாலதான் பழமொழியை அங்கேயே கொடுத்துருக்கேன். ஊமையால் விளக்கம் பெறும் பொருத்தமான பொருளையும் அங்கே கொடுத்துருக்கேன். மரபு தொடர் ஊமையால் விளக்கம் பெறும் பொருத்தமான பொருளை தருதல், பழமொழி எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதானா எல்லாமே ஒரு சேர குடும்பம். ஆனா தலைப்பு தான் வேற வேற. புரியுதுங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு பாதி இது நடத்திருக்கேன். கிளாஸ் யாருக்கு ஆன்லைன் தெரியல, அப்படி ரெக்கார்ட் வச்சிருக்கேன். பழமொழி பாதி நடத்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் ஸ்பீடா முடிச்சுக்கலாம். பொருந்தாத சொல்லை கண்டறிதல் இதுதான் கொஞ்சம் பெரிய டாபிக். ஆனாலுமே இந்த கொஸ்டின் வந்து நம்ம இப்படிதான் கேட்பான்னு சொல்லவே முடியாது. கவர்மெண்ட் மெட்டீரியல்லே நம்ம மெட்டீரியல் அப்படியே கட் காப்பி பண்ண மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு பழைய புரியலான்னு ஒரு மெட்டீரியல் வாங்கி தெரியும். பொருந்தா சொல்லிக்க தனியாக ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கு பாத்தீங்களா? அதாவது 6வது 12 வரைக்கும் நூலாசிரியர், நூல் மற்றும் நூலாசிரியர், 8 தொகையின ஒரு சேர, 10 பாட்டினா ஒரு சேர. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு தொகுப்பா இருக்கும். கடையல் வள்ளல்கள்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி இனம் இருதிணை, ஓகேவா, ஐந்திணை, இது மாதிரி குறிப்பா இருக்கும். அதுல இருந்து எதுக்கு பொறுத்தா உங்களுக்கு கேட்போம்.
அந்த மாதிரி எல்லா டேட்டாவுமே கவர்மெண்ட்ல கொடுத்தா அது நம்ம பிடிஎஃபாவும் கொடுத்தா நம்ம மெட்டீரியல் அது இருக்கு பாரு. ஓகேவா? சரி, பொருந்தாத சொல்லு அகர வரிசைப்படி சொற்களை சேர்த்து அப்படி இது எல்லாமே என்னன்னா ஒரு லைன் ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நடத்திடலாம். இது எல்லாத்தையும் தனித்தனியாவே டெஸ்ட் வச்சிடலாம் கொஸ்டின் பேங்க். ஓகேவா? அதுக்கடுத்து பாரு 19 டெஸ்ட் என்னன்னா வேறு சொல் அறிதல், வேறு சொல் இருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாணையின் பெயர், இதெல்லாம் வந்து அறியணும். ஓகேவா? இது நான் 2 விதமா ஒன்று நடத்திருக்கேன். பகுபதம் பகாபதம் நடத்தும் போது நடத்திருக்கேன். ஓகேவா? அது பகுபதம் பகாபதம் கிளாஸ் நீங்க கவனிச்சவே இது எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடும். தனியா வந்து அந்த எக்ஸாம்பிளோடையும் நான் நடத்துறேன். ஓகேவா? அதுக்கடுத்து குறியல் நெடில் வேறுபாடு அறிதல், ஒளி வேறு குறியல் நெடில் வேறுபாடு அறிதல் என்னன்னா ஒரு வார்த்தை குறியல்ல கொடுக்குது, அதுக்கு என்ன அர்த்தம் பாரு. அணி ஆணி. ஓகேவா? அடி ஆடி. அப்ப அடின்றது புரியல, ஆடின்றது நெடில. ஆனா அடின்றது அடிக்கிறது, ஆடின்றது ஒரு மாதம். அப்ப இந்த மாதிரி குறியலுக்கு நெடிலுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி பாரு. அதே மாதிரி ரிலேட்டடா ஒளி வேறுபாடு அறிந்து பொருளை அறிதல். ஒளி வேறுபாடு அங்க குறியலுக்கு நெடிலுக்கு பொருள் வேறுபட்டுச்சு. இங்க எழுத்துக்கு பொருள் மாறு. லா நகரம் லகரம் லகரம். லகரம் மாறினா பொருள் மாறிடும், நகரம் மாறினா பொருள் மாறிடும், ரகரம் மாறினா பொருள் மாறிடும். அப்ப குறில் நெடில் மாறினாலும் பொருள் மாறிடும். எழுத்தினுடைய அந்த 8 வகையான மயங்கொலிகள் மாறினாலும் பொருள் மாறிடும். அப்ப இது எல்லாமே ஒரே ஒரு இனம் தான். இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடத்துறோம். இதை நம்ம டெஸ்ட் வச்சுக்கணும். ஓகேவா? எல்லாமே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் கிளாஸ் இருக்கும். அடுத்து என்ன எழுத்துல நடத்திருக்கவே சுட்டுனா என்ன, வினாயன்னா இணை எழுத்துக்கள். இது 3 ஒரே தான், எழுத்தினுடைய வகைதான். அப்ப இது 3 நம்ம கிளாஸ் கவனிச்சுட்டு டெஸ்ட் தான் போதும். அடுத்து லாஸ்ட் டெஸ்டா போட்டு பாருங்க. எழுத்துல இருக்கிற பிரித்து எழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல். இந்த ஒரு கிளாஸ் மட்டும் இது ஏன் லாஸ்டா போட்டுருக்குன்னா இதுக்கு நிறைய கிளாஸ் இருக்குது. இந்த ஏற்கனவே நிறைய பேர் இந்த கிளாஸ் எழுதி முடிச்சிருக்கீங்க, ஆன்லைன்லயும் முடிச்சு ஆஃப்லைன்லயும் முடிச்சிருக்கீங்க. எழுதாதவங்க என்ன பண்ணனா இந்த கிளாஸ் வீடியோ முன்னாடியே வாங்கி வச்சுட்டு அப்படியே 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எழுதாம போதும், முடிச்சிடலாம். அப்படி எழுதிட்டே வந்தா கண்டிப்பா முடிஞ்சிடும். ஓகேவா? இன்னொரு கேள்வி கேட்கலாம். சார் நான் புதுசா தான் ஜாயின் பண்ணிருக்கேன், நான் புதுசா தான் படிக்க ஆரம்பிக்கிறேன், என்னால வந்து வீடியோ சார் எப்படி சார் பார்த்து நான் எழுதுறது, இங்க கிளாஸ் வந்தாதான் நான் அதை எழுத முடியும், நான் பழைய வீடியோ எப்படி பாக்குறேன், நீ பார்த்தா தான் முடியும், வேற வழி இல்லை. உனக்காக மீண்டும் நான் நடத்தினா மீண்டும் 1 year நீ வந்து உட்கார், மீண்டும் 0 இருந்து ஆரம்பிச்சுன்னா மீண்டும் ஒரு 1 year கிளாஸ் மாதிரி போகும். அப்ப ஆனா அந்த 1 year கிளாஸ் நீ 1 வருஷம் கொடுத்துருக்கணும். ஆனா நீ இங்க நான் கிளாஸ் வீடியோ வாங்கிறதுனா ஜஸ்ட் வீட்டுல என்ன பண்ண இருக்கிற நேரத்துல முடிச்சு 2க்கு எந்த வித்தியாசம் கிடையாது. இங்க நடக்கிறதே அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்க, வேற எந்த வித்தியாசமும் கிடையாது, ஒரு சின்ன வித்தியாசமும் இங்க இருக்காது. அதனால எழுதுற வழியே பாரு. எழுதாம இருந்தனா நீ டெஸ்ட் பேட்ச் எழுதுறது வேஸ்ட், ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் கிளாஸை கவனிக்காம டெஸ்ட் வந்து எழுதுறேன்னா நான் பெரிய மேதாவி நேரம் நினைச்சிருந்தீங்கன்னா 1% பிரயோஜனம் கிடையாது. நீ வேற டெஸ்ட் பேட்ச் போய் ஜாயின் பண்ணிக்கோ, அது வேஸ்ட். ஏன்னா நான் எடுக்கிறது இதை நடத்துவேன், இதுல இருக்கிற சோர்ஸ் ஒரு டெஸ்ட் கொடுப்பேன். பிரித்தெழுதுக்கு சேர்த்தது மட்டுமே நான் உங்களுக்கு ஒரு 1000 கொஸ்டின் தரேன்னு வச்சு, 500 கொஸ்டின் தரேன். ஒரு 1000 பிரித்தெழுதுக்கு சேர்த்து புக்ல இருந்தா அத்தனை கொஸ்டின் டைப் பண்ணி தரேன்னு வச்சு, அது எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, புரியுது இல்லையா? ஆனா மத்த இடத்துல போனா 10-20 கொஸ்டினாலும் முடிச்சிடும் பிரித்தெழுதுக்கு சேர்த்து. அப்ப அதுக்கு என்னது வித்தியாசம் இருக்கு இல்லையா? பயன்படுத்திக்கோ. பயன்படுத்தாம இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப தமிழ் முடிஞ்சிச்சா? இப்ப நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை என்னது? தமிழ் மேக்ஸ் தான் நம்மளுக்கு என்னது மார்க்கை வந்து உயர்த்தி காட்டும். மார்க் உயர்த்துறதுதான் காரணம். இதை மட்டும் நான் சொன்ன மாதிரி காலையில நைட்டு சார் கொஞ்சம் டைம் கடந்து போச்சு சார், எனக்கு கொஞ்சம் டைம் கடந்து போச்சு சார், பரவாயில்ல, அந்த டைம் வந்து மதியத்தில் கடத்துக்கும். மதியத்தில் டைம் தமிழோ மேக்ஸோ எழுத முடியல, கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நம்ம பகல் நேரத்தையும் பயன்படுத்தியும். ஆனா ஜிஎஸ் இதுக்கு அடுத்து தான் நீ வைக்கணும். எதுக்கு அடுத்தது? தமிழுக்கும் மேக்ஸ் அடுத்து தான் நீ ஜிஎஸ் வைக்கணும். பகல்ல ஜிஎஸ் கிளாஸ் கவனிக்கணும், பகல்ல கிடைக்கிற நேரம் ஜிஎஸ் எழுதணும், அதுக்காக டைம் தான். ஆனா தமிழும் மேக்ஸ் எழுதாம நீ ஜிஎஸ் பெருசா நீ என்ன பண்ண தேவையில்ல, ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு தேவையில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் தமிழும் முடி, சாரி மேக்ஸும் முடி, அடுத்து இது தமிழும் முடி. இதை முடிச்சுட்டு அடுத்து என் கையை வைய ஜிஎஸ் கை வை. ஜிஎஸ் கையை எங்க நான் பகல் நேரத்தை வச்சுக்கோ. ஓகேவா? அதுக்குதான் உங்க இங்க ரெகுலர் கிளாஸ்னு உங்க எவ்வளவு நேரத்துக்கு வைக்கணும்னு 11 மணி ஆயிடுது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? நான் முடியுது எவ்வளவு நேரத்துக்கு 3 மணிக்கு முடியுதா? அப்ப இந்த நேரம் நீ தூங்கக்கூடிய நேரம், உனக்கு மைண்ட் வந்து ஒரு சோர்வா இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தை நீ கிளாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டா கிளாஸ் ஆச்சு, எழுதிக்கிற, அப்ப உன்னோட தூங்குற நேரம் இங்க ஆச்சு, பிரச்சனை முடிச்சு. அப்ப 3 மணிக்கு மேலே ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சிருக்க. அப்ப நீ என்ன பண்ணிக்கலாம், ஜிஎஸ் நீ டெஸ்ட்னு படிக்க ஆரம்பிச்சுக்கோ. 3 to 6 எவ்வளவு நேரம் படிச்சுக்கோ. பகல்ல வந்து டிவி இருந்து ஒரு 7-8 மணி வரைக்கும் தமிழ் படிக்கிறியா, மீதி நேரம் ஃபுல்லா என்ன பண்ணி ஜிஎஸ் படி. எங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற ஜிஎஸ் படி. அப்ப இப்படி படிச்சா முடிச்சிடலாமே. புரியுதில்ல? நீ வீட்டுல வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, பகல் நேரத்துல எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஃப்ரீயா என்ன பண்ணலாம், இந்த நேரத்துல என்ன பண்ணி பகல் நேரத்துல ஜிஎஸ்க்காக யூஸ் பண்ணிடும். ஓகேவா? எனக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்குதா, அந்த குறைவா இருக்கிற நேரமும் நீ படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணு. ஓகேவா? இன்னும் ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு சொல்ல பாருங்க. எனக்கு படிக்கிறதுக்கு ஆன்லைன் கேட்டாங்க,
எனக்கு படிக்கிறதுக்கு எதுக்கு நேரமே கிடைக்கல. படிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் நேரமே கிடைக்கவே இல்லை. ஆனா ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எனக்கு கிடைக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீ ஒதுக்குன்னா நீ படிக்கவே தேவையில்ல. எல்லாருமே வீட்டுல தூங்கிட்டு பிறகு என்ன பண்ணலாம், ஒரு 9 மணி 10 மணி தூங்கினாங்க, நான் 10 11 மணி 12 மணி நான் முடிச்சிருந்து எழுதலாம், தப்பு இல்லை. ஒரு நம்ம உள்ள வைராக்கியம் ஒன்று என்ன பண்ணலாம், நம்ம வந்து எழுதலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? அப்ப நீ என்ன பண்ண ஒரு ஐடியா சொல்லுங்க. வீட்டுல இருந்து படிக்கிறவங்களுக்கு எனக்கு படிச்சே ஆன ஒரு இலக்கு இருக்கு. நிறைய பேர் கேர்ள்ஸ் தான் இருக்காங்க, நிறைய பாய்ஸ் வேலைக்கு போறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. என்ன வாய்ப்பு? ஆனா ஒரே வாய்ப்புல பாஸ் பண்ணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 மணி நேரம் நான் எழுதுறதுக்காக மட்டும் நீ டெஸ்ட் எழுத தேவையில்ல, படிக்க தேவையில்ல, எழுதுறதுக்காக மட்டும் பயன்படுத்து. நான் கொடுக்குற கிளாஸ் மட்டும் நீ எழுதி வேற எதுவுமே பண்ணாது. 1 இயர் 365 நாளா 365 3 அல்லது 2 மணி நேரம் போடு. கிட்டத்தட்ட 700 800 ஒரு 1000 மணி நேரம் போயிடும். இந்த 1000 மணி நேரம் மட்டும் நீ கிளாஸ் வாங்கி நீ கரெக்டா எழுதிட்டுனா இங்க இருக்கும். இந்த 1000 மணி நேரத்துல என்னையும் ஒரு கிடைக்காது. கண்டிப்பா ஒரு 700 மணி நேரம் கிடைக்கும். இந்த 700 மணி நேரத்தை நீங்க என்னோட கிளாஸ் ஃபுல்லா நீ கவனிச்சு கண்டிப்பா 700 மணி நேரம் தேவைப்படும் இருக்கும். அவளோட கிளாஸ் இருக்கும். ஓகேவா? அந்த கிளாஸ் ஃபுல்லா நீ எழுதி முடிச்சுன்னா இந்த வருஷம் நீ எழுதுறதுக்காக நீ இன்வெஸ்ட் முதலீடு போட்டா நீ அடுத்த வருஷம் நீ பாஸ் பண்ணிடுவேன். என்ன காரணம்? அடுத்த வருஷம் நீ என்ன பண்ண எடுத்து நீ ரிவிஷன் மட்டும் அதே நீ வேலைக்கு போயிட்டு அதே 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடைக்கிற நேரத்துல நீ கையில எழுதி வச்சதை மட்டும் நீ பார்த்தா மட்டுமே போது, நீ பாஸ் பண்ணிடலாம். இதுக்கு வேணா நான் கேரண்டி. ஆனா நான் எழுத மாட்டேன், நான் என்னை எதுவுமே மாத்திக்க மாட்டேன், நான் பாஸ் பண்ணேன்னா அப்படி வாய்ப்பு இல்லை. வேற என்ன நீ என்ன பண்ண இடம் வேற மாத்திக்கணும். அதான். அப்ப இந்த மாதிரி வந்து வைராகி இருக்குது, ஆனா நேரம் குறைவா இருக்குன்னா அவங்க என்ன பண்ணா இந்த எக்ஸாமுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்த எக்ஸாம் நீ ஆசைப்படு. ஆனா அதுக்கான உழைப்பு நீங்க என்ன பண்ணிக்கோ, இன்னைல இருந்து தொடர்ச்சியா போட்டு வா, விடாப்பிடியா போட்டு வா, நீ பாஸ் பண்ண. ஆனா அந்த மாதிரி ஆசை என்ன பண்ண தெரியுமா, இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க, ஃபெயில் ஆயிடுவாங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கு மீண்டும் அதே ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபெயில் ஆகும். என்ன காரணம் தெரியுமா? அவங்க கடைசி வரையும் எழுதவே மாட்டாங்க, கடைசி வரையும் படிக்கவே மாட்டாங்க. ஏதோ அந்த ஷெட்யூல் மட்டுமே ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபெயில் ஆயிட்டே. எத்தனை வருஷத்துக்கு கிடப்பாங்க? என்கிட்டே ஆன்லைன் ஸ்டூடெண்ட் 3 வருஷம் வந்துருக்கேன் சார். கேட்டா பிரச்சனை சார், நான் நிறைய கேப் போட்டு சார், இனிமேல் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார், இனிமேல் நான் கரெக்டா படிச்சுங்க சார், இனிமேல் கரெக்டா. இல்ல, நீங்க பண்ண தப்பு என்னன்னா, அந்த எக்ஸாம் கால் பண்ணா படிக்கிறது, எக்ஸாம் கால் பண்ணா மட்டும் என்கிட்ட கான்டாக்ட் பண்றது தான் அவங்க ஃபெயிலா இருக்காங்க. ஆனா நான் என்னைக்குமே ஆன்லைன் கிளாஸ் ரெகுலர் கிளாஸ் நான் லீவ் விட்டதே கிடையாது. ரெகுலர் கிளாஸ் போயிட்டு தானே இருக்குது, வீடியோ கிளாஸ் கொடுத்துட்டே தானே இருக்கேன். அவங்க என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்கி என்ன பண்ணாது எழுதினாங்களா, 1 இயர் நம்மளோட உழைப்பை போட்டு எழுதி முடிச்சிருந்தாங்களா, ஒரு வருஷம் சிலபஸ் முடிச்சிடலாமே. சிலபஸ் முடிச்சு அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம், வர எக்ஸாம் உட்காந்துருந்தா அடுத்த வருஷமே பாஸ் பண்ணிடலாமே. 5 வருஷம் 6 வருஷத்துக்கு எழுதிட்டு அடுத்து படிக்கிறதே வேணாம் விடுறது எப்படி இருக்குது? ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு உட்காந்து 1 மணி நேரம் பண்ணி எழுதிட்டு அடுத்த வருஷம் உட்காந்து படிச்சு பாஸ் பண்றது எப்படி இருக்கு? அப்ப இந்த மாதிரி ப்ராக்டிகலா திங்க் பண்றவங்க வாழ்க்கையில பேர் இல்லாம், ப்ராக்டிகலா திங்க் பண்ணல கேள்வி இருக்கா. எல்லாமே நான் உன்னுடைய இடத்துல யோசிச்சுதான் இங்க ஒவ்வொன்று சொன்னீங்கன்னு தவிர என்னுடைய சௌகரியத்துக்கு நான் எதுவுமே சொல்லவே கிடையாது. என்னுடைய சௌகரியம் என்ன பண்ணிக்கலாம், இன்னைக்கு டெஸ்ட், இன்னைக்கு குரூப்ல கொஸ்டின் போட்டுருவேன், இன்னைக்கு வந்து நீ டெஸ்ட் எழுதிட்டு போயிரு, ஆன்சர் குரூப்ல போட்டுருவேன், நீ வந்து என்ன பண்ண கரெக்ஷன் பண்ணி மார்க் நீ பார்த்துக்கோ, எனக்கு அடிச்சு முடிஞ்சு நான் பாட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். எந்த நேரம் பார்த்தாலும் ஒவ்வொருத்தையும் நான் ரிப்ளை பண்ணிட்டு, ஒவ்வொரு டவுட் கிளியர் பண்ணிட்டு, வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க, ஒவ்வொருத்தரும் கால் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தங்க கேட்கறதா சொல்லிட்டு, இதெல்லாம் இருக்குன்னா என்ன காரணம்? அப்ப நம்ம வாங்குறது ₹1 பீஸ் தான், ₹100 பீஸ் தான், 1000 பீஸ் தான், ஃப்ரீயா வந்தாலுமே என்ன நம்பிதான் வந்துருக்காங்கன்னா, அப்ப அந்த எஃபெக்டை கொடுத்து அந்த நம்பிக்கை நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் வந்து இவ்வளவு ரெஸ்க் எடுக்குது, இந்த ஒரு வருஷம் ரெஸ்க் எடுக்கு. ஓகேவா? இன்னொன்று என்னன்னா, ஆன்லைன் இருக்கிறவங்களுக்கு அது எழுதி சப்மிட் பண்ணாதான் அடுத்த கிளாஸ் தரும். ஒரு கிளாஸ் இருக்குன்னா அது எழுதி முடிச்சுட்டு சப்மிட் பண்ணாதான் அடுத்த கிளாஸ் வரும். அது நமக்கு தெரியும், எத்தனை பேர் இருக்காங்க. அப்ப அப்படி இல்லாம அவங்களுக்கு தானே அப்படிங்கன்னா விளைவிக்குவாங்க. லேட்டா வந்தாலுமே என்ன பண்ணா, சார் நான் மீண்டும் ஆரம்பிக்கிறேன், மீண்டும் அதை என்ன பண்ணிக்கோ ஆரம்பிச்சு எழுது, தப்பு இல்லை. புரியுதுங்க? அப்ப இந்த மாதிரிலாம் பண்ணா மட்டும் தான் அவங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்களுமே சொல்றேன், இங்க யாரும் ரெகுலர்ல வந்தவங்க கிளாஸ் இதுக்கு முன்னாடி எழுதியா வாங்கி வீட்டுல கொஞ்ச நேரம் பண்ண ஸ்பெண்ட் பண்ணி எழுதுனா மட்டும் தான் சிலபஸ் குறையும், குறையாது. இவ்வளவு இருக்குது தமிழ் மேக்ஸ்ல. ஜிஎஸ்ல தான் சொல்லிட்டு இல்லையா, ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டுருக்கா என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி எழுதியிருப்பேன், வேர்ல்டு ஹிஸ்டரி, மெடிவல் ஹிஸ்டரி, இப்போ மாடர்ன் ஹிஸ்டரி வந்து கிளாஸ் வந்துருக்கு இல்லையா, எழுதிருக்கு. அந்த நாலேஜும் உனக்கு போக மாட்டேன். எதுக்கு ஒன்னா இப்போ கிளாஸ் கண்டினியூ ஆகும். எது மாடர்ன் ஹிஸ்டரி மெடிவலுமே கிளாஸ் கண்டினியூ ஆகும், கிளாஸ் நடத்தி கொடுத்துருவேன், எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துருவேன். ஆனா நான் நடத்துற நாலேஜும் உனக்கு போதுமானதா இருக்கு. ஜஸ்ட் ஒரு டைம் நீ எடுத்து ரீட் பண்ணவே எது அது போதுமானதா இருக்கு. எது குரூப் 2 சொல்றேன், குரூப் 2 பிரிலிமினரிக்கு அதுவே போதுமானதா இருக்கும். ஆனா குரூப் 2 நீ பாஸ் பண்ணி ஆகும்னா என்ன பண்ணுன்னா பாலிட்டில ஸ்கோர் பண்ணும். அப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன போட்டிருக்கேன், இந்திய அரசியலமைப்பு அறிமுகமோ முகப்புரை அரசியலமைப்பு முக்கிய கூறு, இது மட்டும் கிளாஸ் வீடியோ தரேன். ஓகேவா? இதை மட்டும் வீட்டுல போய் என்ன பண்ண இருந்து இங்க ரெகுலர் நடத்தினா இது மட்டும் 4 நாள் 5 நாள் கிளாஸ் போகும். ஆனா அந்த அளவுக்கு நாட்கள் கிடையாது. ஆனா நடத்தி வச்சிருக்கேன். ஆனா அதை நடத்தி இங்க நான் 5 மணி நேரம் நடத்துவேன். நாளைக்கு பிரேக்கு அது டைம் போக அவனோட ரெக்கார்டர் வீடியோ எவ்வளவு நேரம் இருக்குன்னா ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்கும். அப்ப வீட்டுல பார்க்கும்போது நமக்கு என்ன சேவ் ஆகுதுன்னா நேரம் சேவ் ஆயிடும். அப்ப நீ என்ன பண்ணி இந்த வீடியோவை முடிச்சிருக்கு, எது
ஜிஎஸ்க்கு இந்திய அரசியலமைப்பு, முகப்புரை, முக்கிய கூறுகள் இதெல்லாம் கிளாஸ் முடிவாக தரேன். ஏற்கனவே எழுதாதவங்க, ஏற்கனவே கிளாஸ் கவனிக்காதவங்க என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் வாங்கிக்கோ. மெட்டீரியல் வாங்கி வச்சுட்டு, ஏன்னா டைம் இல்லை, டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிற உடனே கையில் மட்டும் மெட்டீரியல் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா, வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண படிக்க ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டெஸ்ட். இப்போ இந்திய அரசியலமைப்பு, முகப்புரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு தேவையான கிளாஸை வாங்கிட்டோ. பகல் நேரத்தில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற வழி பாரு, கிளாஸ் தப்பு இல்லை. கிளாஸ் முடிச்சுட்டு என்ன பண்ண புதுசா படிக்க சொல்றேன். ஓகேவா, கிளாஸ் நான் நடத்துற வரையும் பாரு, கிளாஸ் முடிச்ச பிறகு பாரு. அப்ப முடிச்சிரு, பகல் நேரத்தில் முடிச்சிரு, டிஎஸ் முடிச்சு ஒரு 2 நாள் டைம் எடுத்தா முடிஞ்சிடும். அப்ப மீதி 2 நாள் என்ன பண்ண படிச்சு முடிச்சுட்டு நீ டெஸ்ட் எழுதலாம். ஓகேவா, நீ இது மட்டும் நான் டேட் போட்டிருக்க மாட்டேன். இதுக்கு ஜிஎஸ் நான் ஜிஎஸ் மட்டும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுப்பேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணா போஸ்ட் போறேன், இந்த தேதியில ஜிஎஸ் டெஸ்ட் நான் முன்னாடி கொடுத்துடுறேன். அந்த தேதியில உங்களுக்கு டைம் பாக்குறேன். ஏன்னா இடையில டெஸ்ட் வந்து நம்மளுக்கு தமிழ், மேக்ஸ் இருக்கு. இதை நீ சிறப்பா பண்ணணும். இதெல்லாம் மார்க் ஏத்தாம நீ மார்க் ஏற்றவே முடியாது. ஜிஎஸ் நீ அப்படியே பெருசா ஊறிட்டு உட்காந்துட்டு இது போட்டு விட்டுருவேன். அதனால இதுக்கு நிறைய டைம் தரேன். இது என்ன படிச்சா ஒரு 2 நாள் 3 நாள் முடிச்சிடலாம். ஓகேவா, ஆனா கிளாஸ் கவனிச்சுன்னு படிக்கும்போது 4 நாள் எடுத்துக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 4 நாள் எடுத்துக்கும். எதுக்கு, ஜிஎஸ்க்கு. இப்படி நான் டைம் போட்டு பாக்குறேன். ஏன் டைம் இருக்கா பாருங்க, நீங்க நம்ம பாருங்க டைம் போட்டுருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளவு டைம் போட்டு போட்டிருக்கேன், எத்தனை நாள் ஆகுது. இந்திய டெஸ்ட் ஒன்று போட்டிருக்கீங்களா, இதுல போட்டிருக்கேன். என்கிட்ட இருக்கு டேபிள். ஓகேவா, டெஸ்ட் 1க்கு வந்து எத்தனை நாள்னா படிக்கிறதுக்கு வந்து படிக்கணும்னு படிச்சா 2 நாள்ல படிச்சிடலாம். அது படிக்கிறது சொல்றேன். எழுது கிளாஸ் கவனிக்கிறதா 1 நாள் 1.5 நாள்ல முடிச்சிடலாம். ஏன்னா மற்றதையும் கவனிக்க இல்லையா, தமிழையும் பாக்குறேன், மேக்ஸும் பாக்குறேன். அதனால 1 நாள்ல முடிச்சிடலாம். இதே இந்த டாபிக் முன்னாடி நம்ம சின்ன டாபிக் தான். இந்திய அரசியலமைப்புனா என்ன, முகப்புரைனா என்ன, முக்கிய கூறுகள். இது 1 நாள் கிளாஸ் முடிச்சிடலாம், 1 நாள்ல படிக்கலாம். நீ 3 நாள் கூட எடுத்து தப்பு முடியாது. 3 நாள் முடிச்ச பிறகு நீங்க தான் முடிச்சுன்னு சொல்லுங்க, என்ன பண்ணிடலாம், டெஸ்ட் கிளாஸ்ல வச்சிடலாம். புரியுதுங்களா, ஆன்லைன்ல இருக்கிறவங்க நான் கொஸ்டின் பிஃபோராகவே கொடுத்துருவேன். அவங்க கிளாஸை பார்த்துட்டு எழுதி முடிச்சிட்ட பிறகு எனக்கு கொஸ்டின் வேணும்னு சொன்னா அவங்க ஆன்லைன் கொஸ்டின் தருவேன், தர மாட்டேன். குரூப்ல கொஸ்டின் பாஸ்வேர்டு கூட தான் போடுவேன். அவங்க முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட கேட்பாங்க, சார் டெஸ்ட் முடிச்சுட்டு சொன்னாங்களா, அவங்க பாஸ்வேர்டு கூட எழுதி பார்ப்பாங்க. அவங்களா முடிச்ச பிறகு தான் டெஸ்ட் எழுதும் ஒவ்வொன்றுமே. அது தமிழா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், நீ முடிச்சிடணும். முடிச்சுட்டு தான் டெஸ்ட் எடுக்கும். ஓகேவா, அதே மாதிரிதான் ஒன்றியம் பாருங்க. இது அடுத்தது, இதெல்லாம் வந்து சும்மா போடல, இதெல்லாம் கோர்வை இருக்குது. ஒன்றியம்னா என்ன, மாநிலம்னா என்ன, யூனியன் பிரதேசம் என்ன சொல்லிட்டு பார்க்க போறோம். அது பகுதி 1 இது. அடுத்து பகுதி 2 குடியுரிமை, அடிப்படை உரிமை 3, அடிப்படை கடமை 4, அது 4 ஓகேவா, அரசு நெறிமுறை கோட்பாடு வரைக்கும். அப்ப இதை ஃபுல்லா ஒரு டெஸ்ட் எழுதிக்கலாம். அடுத்தது இது 3 ரிலேட்டட் பாருங்க. மத்திய அரசுனா என்ன, மாநில அரசுனா என்ன, உள்ளாட்சி அரசுனா என்ன, இவங்களுக்குள்ள கூட்டாட்சி தத்துவம் எப்படி செயல்படுது, இது எல்லாமே ஒரே ரிலேட்டட். என்ன படிக்க மத்திய அரசை பத்தி படிக்கணும், மாநில அரசு எப்படி படிக்கணும் பாருங்க, உள்ளாட்சி அரசு எப்படி தெரியும். இவங்களுக்கு 3 பேரு 4 பேருக்குள்ள உறவு முறை என்ன, அது மத்திய மாநில உறவு என்ன. அப்ப இது ஒரு டெஸ்ட். தேர்தல்னா என்ன, அது இந்தியாவில் இருக்கிற சுதந்திரமான அமைப்புகள் எதுனா, தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு, நீதித்துறை ஒரு சுதந்திரமான அமைப்பு. அப்ப இது 2 என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது தேர்தல் ஆணையத்தை சம்மந்தப்படுறது எதுனா, அரசியல் கட்சிகளும் அரசியல் முறைகளும். நீதித்துறையோட சம்மந்தப்படுறதா சட்டத்தினுடைய ஆட்சி. இதனோட ஆட்சி எப்படி செயல்படுது, சட்டத்தின்படிதான் செயல்படுது. அப்படிலாம் நடத்தி கொடுத்துருவேன். நீ கிளாஸ்ல வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பொது வாழ்வின் ஊழல் தடுப்பு நடவடிக்கை, லோக் ஆயுதா, தகவல் அறிவு உரிமை, பெண்களுக்கு எதிரான அதிகாரம், இதெல்லாம் வந்து என்னன்னா அரசியலமைப்பு சாராத நிறுவனங்கள். இது எல்லாமே அரசியலமைப்பு சாராத நிறுவனங்கள். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு சேர டெஸ்ட். நடப்பு நிகழ்வுகள் கவனி, எல்லா யூனிட்டுமே நடப்பு நிகழ்வு படிக்க தேவையில்ல. இப்ப நான் நடத்த போற கிளாஸ்ல நடப்பு நிகழ்வு கொடுத்துருப்பா, அவனே பாலிட்டி நடப்பு நிகழ்வு படிக்கணும், ஜாகிரபி நடப்பு நிகழ்வு படிக்கணும், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாக நடப்பு நிகழ்வு படிக்கணும். அதுக்கடுத்து வேற இதுதான் இது, அது பேரு சயின்ஸ். இவ்வளவுதான் நடப்பு நிகழ்வு. ஓகேவா, இது ரிலேட்டடா நீ படிச்சாவே போதுமானோம். மற்றபடி ஓவரா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் நடத்துற பத்தனையா. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஜிஎஸ் இது போய் கவனி. இந்த மாதிரி முடிச்சவங்க என்ன கிடைக்கும் யோசிச்சு பாரு. 15 மார்க். 15 மார்க்ல 1 மார்க்ன்றதே பெரிய விஷயம். 1 மார்க்கே விட முடியாது. அதெல்லாம் இந்த துரியோதனை வந்து பாண்டவர்களுக்கு ஒரு பிடி மண் இல்ல, ஒரு இமி அளவுக்கும் மண்ணு தரமாட்டு சொன்ன மாதிரி, நம்ம ஒரே இமி அளவுக்கும் மார்க் நம்ம என்ன பண்ண கூடாது, விட்டு தரவே கூடாது. 1 மார்க் நீ விட்டுனா முடிஞ்சு, நீ 500 பேர் 1000 பேருக்கு முன்னாடி போயிடும். அப்ப 15 மார்க் அப்படியே சொல்லையா நம்ம எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அப்ப புரிஞ்சு படிக்கணும். ஃபர்ஸ்ட் பாலிட்டி புரிஞ்சு படிச்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும். கேள்வி வந்து ஸ்டேட் கொஸ்டின் இருக்காது, பாலிட்டி ஏதாச்சும் ஒரு 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கும். இதுல எல்லாமே எப்படி இருக்குது, கூட்டுற கொடுத்துட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி. அந்த இடத்துல நீ எப்படி இருந்தா, இப்ப சட்டசபையில இருக்குது கொறாடானா யாரு, கொறாடா இந்த மாதிரி சூழ்நிலை என்ன செய்வார் இப்படி கேட்கறாங்க. நம்ம என்ன பண்ணோம், அப்ப கொறாடானுடைய செயல்பாடுல தெரிஞ்சுக்கணுமா இல்லையா. சட்டசபை இந்த மாதிரி செயல்நிலை என்ன மாதிரி முடிவு எடுக்கும், இந்த மாதிரி சூழ்நிலை சபாநாயகர் எப்படி முடிவு எடுப்பார், இந்த மாதிரி சூழ்நிலை வந்து இவரு குடியரசு எப்படி முடிவு எடுப்பார், இந்த மாதிரி சூழ்நிலை ஆளுநர் எப்படி முடிவு எடுப்பார், உச்ச நீதிமன்ற நீதிபதி எப்படி முடிவு எடுப்பார், உயர் நீதிமன்ற நீதிபதி, பிரதமர் என்ன முடிவு எடுப்பார். இப்படி ஒவ்வொன்றும் வந்து அந்த சூழ்நிலை எப்படி இருக்கின்ற மாதிரி தான் கேள்வி கேட்கறான். தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணோம்,
உயர்நீதிமன்ற தலையிடுமா, உச்ச நீதிமன்ற தலையிடுமா, இல்ல காவிரி நடுவர் தீர்ப்பாய தலையிடுமா, இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் இருக்கு இல்லையா? அப்ப இதெல்லாம் புரிஞ்சு படிச்சாதான் அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு வரும். அதனால என்ன பண்ணணும்னா புரிஞ்சு இந்த கிளாஸ் ஃபுல்லா கவனிச்சு இதுல ஒவ்வொன்றுமே கிட்டத்தட்ட வந்து இதுல மட்டுமே ஒரு 2000-3000 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். இது இந்த பாலிட்டி மட்டுமே. அப்ப இந்த கொஸ்டின் ஃபுல்லா நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டுனா ஓவர். அடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்க உட்காந்து. ஜிஎஸ் படிக்கும்போது மட்டும் என்ன பண்ண, நிறைய டிஸ்கஸ் பண்ணு. டிஸ்கஸ் பண்ணா முடிஞ்சிருச்சு. அதே மாதிரிதான் அடுத்து 5 மார்க்கா. அதுக்கு அடுத்து என்ன யூனிட்னா என்னது, இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் ரொம்ப ஈஸியா மார்க் எடுக்கலாம். இந்த டாபிக்லாம் ஒண்ணு. இந்திய பொருளாதாரத்துடைய இயல்பு என்ன? ஆரம்பத்துல இந்திய பொருளாதார வேளாண்மை அடிப்படையாக கொண்டு இருந்துச்சு. ஓகேவா? படிப்படியாக தான் தொழில்துறையினாச்சு. 1948ஆம் ஆண்டு இந்தியாவுடைய முதல் தொழில் கொள்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அப்படி டெவலப் ஆகி 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கைப்படி இந்தியா பெரிய லெவல்ல டெவலப் ஆச்சு. இன்னைக்கு நிறைய தொழில் கொள்கை தீர்மானம் வந்திருக்கு. அப்ப இந்திய பொருளாதாரத்துடைய இயல்பு என்னன்னா வேளாண்மை, அதுக்கடுத்த தொழில்துறை, அதுக்கடுத்த நீங்க நவீன கட்டமைப்புலாம் நிறைய இருக்குது. அப்ப இதுதான் இயல்பு. அதை நான் எனக்கு நடத்தி கொடுத்துறேன். அடுத்து வந்து என்னன்னா, இந்த இந்திய பொருளாதாரம் வந்து டெவலப் ஆனது முக்கியமான பங்கு எதுனா 5 ஆண்டு திட்டங்கள். இப்ப 5 ஆண்டு திட்டங்கள் அதனுடைய மதிப்பெண்ணா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். திட்டக்குழு தான் இருந்துச்சு. இப்ப மோடி வந்து என்ன பார்த்து நிதி ஆயோக் கொண்டு வந்துட்டாரு. அப்ப நிதி ஆயோக்கை பத்தி படிக்கணும். அப்ப இதை பத்தி நீ படிச்சுனா இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி இல்லாம இல்லவே இல்ல. இதை பத்தி டீட்டெயிலா நடத்தி கொடுத்துருக்கேன். கிளாஸ் நீ கவனி. கிளாஸ் கவனிச்சு என்ன பண்ணு, டெஸ்ட்டுக்கு நீ புக்கை மெட்டீரியல் படிச்சுட்டு ரெடி ஆகி. ஓகேவா? உடனே சொல்றேன், கையில புக்ஸ் இருந்தா ஓகே, புக்ஸ் இல்லைன்னா தயங்காம நீ என்ன பண்ணிக்கோ, மெட்டீரியல் வாங்குற வழியே பாரு. ஓகே, இதெல்லாம் நீ காசு சேவ் பண்ற என்னமோ நினைச்சுதான் நீ படிக்கிறது எலிஜிபிளே கிடையவே கிடையாது. உன்னை பத்தி நான் கேர் பண்ணவே மாட்டேன். யார் என்ன சொல்ல கேர் வாங்கினா வாங்காட்டி போ. எனக்கு தேவை நடக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. யார் வாங்குறாங்களோ படிக்கிறாங்களோ அதுதான் முக்கியம். ஓகேவா? நீங்க கொடுத்து நான் ஒன்றும் பெரிய ஆளாக போறது கிடையாது. அது நான் ஒன்றும் வச்சு ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ஓகேவா? நீங்க கொடுக்க போற ஜெராக்ஸ் போட்டு அப்படி தர போறோம், அவ்வளவுதான் இங்க நடக்க போகுது. வேற ஒண்ணும் கிடையாது. அது இல்லாத வைக்கிற ஆளுக்கு சம்பளம் வேற தரணும். அது ஏன் தலையில தான். இன்ன வரைக்கும் 1 ரூபா நம்மளுக்கு கூட கிடையாது. இங்க வாடகை கட்டணும், அந்த தம்பிக்கு சம்பளம் வந்து தரணும் மாசானா. ஓகேவா? இங்க வந்து உங்களுக்கு தண்ணி உதவி இது மாதிரி எல்லாம் செய்யறாங்க, எல்லாருக்கும் சம்பளம் தரணும். அப்ப என்ன நீயே யோசிச்சு பார்க்கணும். இங்க ஒண்ணும் கிடையாது. ஆனா சொல்ற வேலையை அப்பயே செய்யணும். ஒரு சட்டை போய் எடுக்கிற 2000 ரூபாய் 3000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து எடுக்கிற, அது நாளைக்கு சரியா போன தூக்கி அப்படியே பீரோல அப்படியே கூட்டி வச்சிடுற. அந்த சட்டை நாளைக்கு உங்களுக்கு கௌரவத்தை தரும்போது வெளியே போகும்போது அதை எடுத்துட்டுமே பாதி இடுப்பு தெரியுற மாதிரி அப்படியே மேல போட்டு நம்ம போக முடியுமா? இல்ல ஒரு கை ஏத்த குறைச்சல போட்டு போக முடியும். அது கௌரவம் தரும். அது தேவையில்லை. இருக்கிற சட்டை போடலாம், இருக்கிற பேண்ட்டை போடலாம். எப்ப நம்ம ஓரளவுக்கு முன்னேற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இதுவே போதும். தாண்டி தேவை கிடையாது. புரியுது? இல்ல சார் நான் ரொம்ப வசதியாக எடுத்து போட, அதை பத்தி தப்பு கிடையாது. புரியுது? அளவுக்கு அதிகமா பணம் தான் எடுத்துக்கோ. ஆனா அந்த பைசாவை எங்க போடலாம், ஆக்கப்பூர்வமா. நீ புக்கு வாங்கினா அந்த புக்கு உன்னை வாழ வைக்கும். புரியுது? இந்த சட்டை உன்னை வாழ வைக்காது. அது நான் 2 நாள் துவைச்சா அழுக்கா ஏன்னா கரைப்படிஞ்சிடும், ஐயோ ஏமாந்துட்டுமே நினைப்பேன், அவ்வளவுதான் முடிச்சு. ஆனா அந்த புக்கை நம்பி வாங்கினா நீ ஏமாற மாட்டேன். வாங்கி படி, தயவு செஞ்சு படிக்கிறதுக்கு தயக்கம் காட்டாது. ஓகேவா? இப்ப பாலிட்டி டெஸ்ட் சொல்லிட்டுனா, தமிழ் டெஸ்ட் சொல்லிட்டா நீ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் வாங்கி அவனுக்கு வழி இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் தகவல் கொடுத்துட்டேன். ஓகேவா? நீ வாங்கி படிச்சா மட்டும்தான் நீ உன் கூட சேர்ந்து ஸ்பீடா ஓடிட முடியும். இல்லைன்னா அவங்களோட ஸ்பீடு வராது. அவங்க என்னமோ நீ படிச்சுருப்பாங்க, நீ என்னமோ படிச்சுட்டு உட்காந்துருப்ப, ஒண்ணுமே புரியாத. அவங்க 100க்கு 90 மார்க் மேலே எடுப்பாங்க, நீ 50 மார்க்கு மேலே போக மாட்டேன். அப்புறம் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தா உங்களோட சோர்ஸே இருக்காது. சோர்ஸ் எல்லாம் படிச்சு என்ன பண்ண போற, அவ்வளவு பெரிய அப்ப ஆசை மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? படிக்கணும். போருக்கு போறவன் வந்து பாகுபலி மாதிரி உடம்பு மட்டுமே வச்சு போருக்கு போறான். நான் கூட வந்து எதுவுமே தடுப்பு கவசம் எதுவுமே எல்லாம் போதான் என்ன, புரியுது இல்லையா? அப்ப வந்து முட்டாள்தனமா யோசிக்காத, காசு செலவாக யோசிக்காத. அதான் ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க, என்ன 1000 ரூபாய் தராங்க பெண்களுக்கு. ஒன்றுமே பிரச்சனை. உரிமை தொகை 2500 ரூபாய் வேற உங்க சிஎம் தரேன்னு சொல்றாரு, விரைவில் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? வேற என்ன இப்ப இது இளைஞர்களுக்குமே இன்னும் 2000 எவ்வளவு தராங்க, தரதான் சொல்லிக்காங்கல்ல. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 3000 ரூபாய் தரதான் சொல்லிக்காங்க. 3000 ரூபாய் 4000 ரூபாய் தரதான் சொல்லிக்காங்க. அப்ப எதுக்காக தராங்க? உன்னை டெவலப் பண்றதுக்காக தானே. படிக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கோ, இந்த புக் மட்டும் இல்ல, வாழ்க்கை முன்னேறதுக்கு என்ன புக்கு தேவை வாங்கி என்ன பண்ணிக்கோ, யூஸ் பண்ணிக்கலாம். புக்கு தான் உன்னை முன்னேற வைக்குமே தவிர வேற எதுவும் முன்னேற வைக்காது. ஆடை அணிகள் நகை இருக்குது வீட்டுல, 100 பவுனுக்கு இது 100 பவுன் டெய்லி அப்படி மாட்டியே வரையா என்ன. ஆனா அவசரத்துக்கு அடகு வைக்கிறதா யூஸ் ஆகாது, போடுறது யூஸ் ஆகாது. வாங்கினதோட அடகு மட்டும் தான் போதே தவிர இங்க போட முடியல. என்ன காரணம்? அது வந்து இங்க அழகு கிடையாது. ஆனா நீ ஒரு வேலையில இருந்து நடந்து பாரு, ரோட்ல போகும்போதெல்லாம் சலிட்டு விடும். நகை போட்டுன்னு வந்து நடந்து பாரு, சலிட்டு விடாது. கருத்து வேணா அறுப்பாங்க. புரியுதா? அப்ப புக்கை வாங்குறது தனியாக வாங்கி படிக்கிற வழியை பாரு. அடுத்து கண்டென்ட் பிரிச்சு பாருங்க. வருவாய் ஆதாரம் தனியா பிரிச்சு பாரு. இது எல்லாமே வருவாய் ஆதாரம். இந்தியாவுடைய வருவாய் ஆதாரத்தை வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இந்தியாவில வந்து பணவீக்கம் பணவாட்டத்தை கட்டுப்படுறது யாரு? அதான் வருவாய். இந்தியாவில எவ்வளவு பொருள் இருக்குது உலகத்துல, எவ்வளவு இதை வந்து நம்ம பணத்தை அச்சடிச்சு வெளியிடலாம், அச்சடிச்சு வெளியிட்டா எப்படி வந்து பணவீக்கத்தை பணவாட்டத்தை கட்டுப்படுத்தலாம். அப்ப வருவாய் ஆதாரத்தை வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ இந்த தலைப்பு இருக்குதா? அடுத்து அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குன்னா அவங்களுக்கு அட்வைஸா யார் கொடுப்பாங்கன்னா நிதி கொள்கை.
ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பினான்ஸ் கமிஷன் 2 வருஷம் முன்னாடி போட்டுருவாங்க. 5 வருஷம் செயல்படும். இந்த இந்தியாவுடைய வருவாய் இவ்வளவு இருந்துச்சு, இவ்வளவு செலவு பண்ணணும், இந்த துறைகளுக்கு இவ்வளவு செலவாச்சு, இனிமேல் இந்த வர 5 ஆண்டுக்கு இப்படி செலவு பண்ணணும் எல்லாருக்கும் போட்டு நிதி ஆணையம் வந்து தன்னுடைய ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் செயல்படலாம். ஓகேவா? அதான் நிதி ஆணையம். அடுத்து மத்திய மாநில அரசுக்கு இடையே நிதி பகிர்வு. அப்ப இவ்வளவு வருவாய் வந்திருக்குன்னா, இப்ப நீ நேற்று நியூஸ் பேப்பர் பார்த்தாலும் தெரியும், ஜிஎஸ்டி மூலியமாக மத்திய அரசுக்கு இவ்வளவு வருவாய் வந்துச்சுன்னு போட்டுருக்காங்க. அப்ப அந்த வரியை வந்து எப்படி பிரிச்சு தரலாம்? யாருக்கு? மத்திய அரசுக்கு எவ்வளவு தரலாம், மாநில அரசுக்கு எவ்வளவு தரலாம்? ஓகேவா? சரக்கு மற்றும் சேவை வரி, அதான் ஜிஎஸ்டி. அப்ப இது எல்லாமே வருவாய் ஆதாரங்கள். வரி மூலியமா தான் நம்மளுக்கு என்ன வருது? வருவாய் ஆதாரம் வருது இல்லையா? இந்திய ஒரு நாட்டோடைய வருவாய் ஆதாரமே வரி தான். அந்த வரியை கலெக்ட் பண்றது என்ன? மத்திய அரசு, மாநில அரசு. அந்த மத்திய அரசு அதிகமா கலெக்ட் பண்றாங்க, வாங்கி அதை எப்படி பிரிச்சு கொடுக்கலாம், அதான் நிதி ஆணையம் அந்த வேலை செய்யறாங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் செஞ்ச பிறகு அந்த பாலிசியை வந்து வரையறுக்கிறது என்ன? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்ப இது எல்லாமே ஒரே தலைப்பு தான், ஆனா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நான் நடத்தும் போது ரப்படியில நடத்திருப்பேன். 3 3வது தலைப்பு பாரு டெஸ்ட்டுக்கு. இந்திய பொருளாதார அமைப்புகள் மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்கும். இந்தியாவுடைய பொருளாதார அமைப்பு எப்படி இருக்குது? வேளாண்மை சார்ந்து இருக்குதா, தொழில்துறை சார்ந்து இருக்கா, டெக்னாலஜி சார்ந்து இருக்குதா, முதல்நிலைத்துறையா, 2ஆம் நிலைத்துறையா, 3ஆம் நிலைத்துறையா, 4ஆம் நிலைத்துறையா, 5ஆம் நிலைத்துறையா, எந்த துறை சார்ந்து இருக்குது? அடுத்து பாருங்க, வேளாண்மை துறை சார்ந்ததா நிலச்சரித்திரத்தை செஞ்சிருக்காங்களா? நிலச்சரித்திரம் பண்ணிருக்காங்க இல்லையா? ஆச்சாரிய வினோபா பூமிதான இயக்கம் சொல்லிருக்குமா இல்லையா? ஆச்சாரிய வினோபா பூமிதான இயக்கம் செஞ்சாரு. நில குத்தகை சட்டம், ஓகேவா? குத்தகைதார பாதுகாப்பு சட்டம், நில உரிமையாளர் பாதுகாப்பு சட்டம், நில உச்சவரப்பு சட்டம், ஓகேவா? இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா? அதான் வந்து என்னன்னா நிலச்சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை. வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு என்ன? நம்ம அதாவது ஏற்படுத்தி மாடு மட்டும் தான் ஓட்டிட்டு விவசாயம் பண்ணோம். ஆனா இந்த மக்கள் தொகைக்கு உணவு போட முடியல, தீனி போட்டு சமாளிக்க முடியல. அப்ப மக்கள் தொகை அதிகமாச்சு, பசி பட்டினி வந்துச்சு. ஆனா டிராக்டர், அதிநவீன இயந்திரங்கள், நாட்டு பயிர் இல்லாம கலப்பு ஊடு பயிரிடல் முறை, நிறைய வந்து அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன், புதிய நவீன தொழில்நுட்ப முறை இதெல்லாம் வந்த வரைக்கும் இன்னைக்கு அபரிதமான உற்பத்தி ஆகி ஏற்றுமதி பண்றதுக்கு என்ன மட்டும் டெவலப் ஆயிட்டா. அப்ப அதுக்கு என்ன காரணம்? பசுமை புரட்சி சாதிக்கப்பட்டதா? MS சுவாமிநாதன், வெண்மை புரட்சி வர்கீஸ் குரியன், ஓகேவா? அப்ப இதெல்லாம் வந்ததுனாலதான் இன்னைக்கு முட்டை பார்த்தோன்னா ஸ்கூல்ல ஒரு முட்டை தான் போடுவாங்க ஃபர்ஸ்ட். ஆனா இன்னைக்கு டெய்லியுமே முட்டை கொடுன்னு சொல்றாங்க. அப்ப டெய்லியுமே முட்டை கொடுன்னா என்ன காரணம்? அப்ப அவ்வளவு வந்து கோழி பண்ணை அதிகமாயிடுச்சு. அப்ப அதுக்கு வந்து ஊக்குவிச்சாங்க. அதனாலதான் வந்து அவ்வளவு முட்டை இருக்குது. இன்னைக்கு வந்து கம்பல்சரி வந்து எல்லாருமே முட்டை சாப்பிட்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்ப இதுதான் எங்க இருந்துன்னா, இந்த டெக்னாலஜி கொண்டு வந்து இந்த அதாவது ஆர்டிபிஷியலா கொண்டு வந்ததுனால மக்களுக்கு முட்டை கிடைக்குது. நாட்டுக்கோழி முட்டை போடும், அது வெளியே நம்ம சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க முடியுமா? முட்டை புரோட்டீன், உடம்புக்கு அதிகமா தேவை புரோட்டீன். அப்ப வர்கீஸ் குரியன் வந்தாரு, MS சுவாமிநாதன் வந்தாரு. அப்ப வேளாண்மை துறை, அறிவியல் தொழில்நுட்பத்துடைய பயன்பாடு, பால் துறை வளர்ச்சி, அமுல் நிறுவனம் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நான் நடத்த வேண்டும். அடுத்து இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்குமா? வேலைவாய்ப்பு உருவாக்க அதிகமா யாரும் இருக்குது? தொழில்துறையில் தானே. அப்ப தொழில்துறை எப்படி உருவாச்சு? ஊரக நலம் சார்ந்த திட்டங்கள் இன்னைக்கு கிராமமாவே இருக்குது, இன்னும் டெவலப் ஆக. அப்ப ஊரக நலம் சார்ந்த திட்டங்கள் எப்படி இருந்துச்சு? அப்ப இதெல்லாம் ஒரே டாபிக். ஆனா இவ்வளவு இருந்துமே மேல சொன்ன எல்லாமே இருந்து சமுதாயத்துல பொருளாதார பிரச்சனை இருக்குது, சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வு இருக்குது, சமுதாயத்துல வறுமை இருக்குது, சமுதாயத்துல கல்வி மற்றும் என்னது சுகாதார குறைபாடு இருக்குது. அப்ப அதை பத்தி அடுத்து பார்க்கணும். அப்ப சமூக பொருளாதார பிரச்சனைகள் இது மக்கள் தொகை பிரச்சனையா இருக்குது, கல்வி பிரச்சனையா இருக்குது, நடவாழ்வுனா சுகாதாரம், வேலைவாய்ப்பு பிரச்சனை, வறுமை பிரச்சனை இருக்குது. அப்ப இதெல்லாம் ஒரு ஆர்டரா சிலபஸ் அழகா கொடுத்துருக்காங்க. இதே ஆர்டர்ல டெஸ்ட் எழுதுனா மட்டும் தான் எப்படி இருந்தா உனக்கு சிறப்பா இருக்கும். இந்த ஆர்டரை விட்டுட்டு நீ வேற ஆர்டர்ல டெஸ்ட் எழுதுனா ஒண்ணுமே புரியாது. பாலிட்டில ஒரு தலைப்பும், இதுல ஒரு தலைப்பு, ஒரு தலைப்பு, இப்படி எழுதுனா என்ன ஆகும்? எதை படிச்சுனே தெரியாது. ஏதோ டெஸ்ட்டுக்கு படிச்சு போனா ஏதோ மார்க் எடுத்து அவ்வளவுதான் வந்தேன். அவங்க என்னென்ன கொஸ்டின் எடுத்தாலும் தெரியும், இதுதான் பெரிய கொஸ்டின், இதுதான் நல்ல கொஸ்டின் நெட்டு வருவேன். அது கிடையாது. எல்லா கொஸ்டினுமே எழுதி பார்க்கணும். ஒரு டாபிக்ல எவ்வளவு மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் எடுக்க முடியுமோ எடுத்து என்ன பண்ணணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதுக்கு நெளிவு சுழிவு எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா? அடுத்து பாரு. அடுத்தது ஸ்கோர் அதிகமா பண்ற ஏரியா யூனிட் 6. அப்ப சொல்றது எல்லாமே எதுக்காகனா, இந்த குரூப் 2ல நீ மார்க் எடுத்து ஒரு கான்ஃபிடன்ட் வரணும். ஓகேவா? தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொழில் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, இதெல்லாமே ஒரு சேர தலைப்பு. இது எல்லாமே நான் நடத்தி கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்து விடுதலை போராட்ட தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு, ஆங்கிலேயர் தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு. அப்ப இது எல்லாமே ஒரு சேர தலைப்பு. ஓகேவா? இதெல்லாம் படிச்சா உங்களுக்கு புரியும் அழகா. அடுத்தது உங்க டெஸ்ட் 3 ஃபுல்லாவே ஒரு சேர தலைப்பு. இந்தியா தமிழ்நாட்டுல வந்து எப்படி 20ஆம் நூற்றாண்டுல வந்து தமிழ்நாட்டுல சமூக அரசியல் இயக்கங்கள் வந்து உருவாச்சு சொல்லிக்கலாம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் உருவான அமைப்பு எது? நீதி கட்சி எப்படி உருவாச்சு? ஓகேவா? சென்னை வாக்கிய சங்கம் தான் ஃபர்ஸ்ட். அடுத்து நீதி கட்சி. அடுத்து இன்னைக்கு என்ன யாருடைய கட்சி? நீங்க விஜய் லாஸ்ட் கட்சியா? விஜய் கட்சி என்ன? அடுத்து OPC ஒரு புதுசா கட்சிக்கோ உருவாக்குவார். ஓகேவா? அப்ப நினைச்சா ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசா கட்சி உருவாக்குவாங்க இல்லையா? அப்ப எப்படி ஏதாவது உருவாச்சு இதெல்லாம் பார்க்க போறோம். திருக்குறள் வந்து மதசார்பற்ற தன்மையை பத்தி என்ன சொல்லுது? அன்றாட வாழ்வில் திருக்குறளுடைய பங்களிப்பு என்ன? மானுடத்தின் மீதான திருக்குறளுடைய தாக்கம் என்ன? திருக்குறள் மாறாத விளிமியங்கள் என்ன? சமூக அரசியல் பொருளாதார திருக்குறளுடைய தாக்கம் என்ன? திருக்குறள் இருக்கிற தத்துவ கோட்பாடுகள் என்ன? இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த மாதிரி டீப்பா நடத்திடுறேன்.
ஓகேவா? இதெல்லாம் படிச்சோம்னா 20 மார்க்ஸ், இதுல மட்டும் 20 மார்க். அப்ப இதுல நீ ஸ்கோர் பண்ணிட்டாவே குரூப் 2 பாஸ் பண்ணிடலாம். இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்லையா, இதுக்கு பின்னாடி ஜிஎஸ் நீ படிக்கலாம் பரவாயில்ல. நான் சொல்றது புரியுதா பாருங்க. இதுக்கு பின்னாடி ஜிஎஸ் நீ படிக்கலாம் பரவாயில்ல. ஆனா இதுல நீ ஸ்கோர் என்ன பண்ணலாம், பண்ணவே நீ பாஸ் பண்ணிடலாம். ஆனா இருந்தா இன்னும் அடிஷனல் சேர்த்துக்கலாம். தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். ஓகேவா? குரூப் 2க்கு அதிக தலைப்பு. இவ்வளவு தலைப்பு இருக்கு இல்லையா, 6 டெஸ்ட் போட்டிருக்கு பத்தியா, இது குரூப் 2க்கு. ஆனா குரூப் 4 இவ்வளவு தலைப்பு இல்ல, வெறும் 4 தலைப்பு தான் இருக்கு. ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப இந்த தலைப்பு எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இது வெளியே நீ இருந்தா நீ குரூப் 2ல கண்டிப்பா பாஸ் பண்ணி இருக்கு, எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு பிறகு தேவையில்லை. ஓகேவா? ஆனா இது நான் நடத்துற வேலையிலேயே உங்களுக்கு என்ன பண்ணிருப்பா, ஹிஸ்டரி நடத்திடுவேன். இது முடிஞ்சிடும். வேர்ல்டு ஹிஸ்டரி, மிடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி முடிஞ்சிடும். கிளாஸ் முடிஞ்சிடும். கைப்படி எழுதிட்டு இருப்ப. ஓகேவா? எழுதாம 30 எழுதாம நீ எழுதி முடிச்சிடலாம். ஏன்னா கிளாஸ்ல தானே போட்டிருக்குது. 30 எழுதாம என்ன பண்ணிடலாம், எழுதி முடிச்சிடலாம். ஏற்கனவே எழுதவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். புதுசா நடத்துக்கு மட்டும் எழுதா போதுமானதா இருக்கும். சின்ன சின்ன தலைப்பு தான் இது. ஜாகிரபி நடத்தலாம். ஓகேவா? அப்ப எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணி போறோம், நடத்தி நம்ம டெஸ்ட் வைக்கப்போம். புரியுங்களா? சயின்ஸ் மட்டும் தான் அந்த ஷெடியூல்ல சேர்த்துறேன். அது சயின்ஸ்ன்றது வந்து நான் குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் அது என்னுடைய சூழ்நிலைக்கு பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், சயின்ஸை சேர்த்த முடியும். கரண்ட் அஃபேர்ஸை பத்தி சொல்லணும்னா நான் சொன்ன மாதிரியா சிலபஸ்ல பாரு ஒரு வார்த்தை இருக்கும். யூனிட் பாரு, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, புவியில் பாரு, புவியில நடப்பு நிகழ்வு ஒரு வார்த்தை இருக்கா பாரு, லாஸ்டா இருக்கு பாருங்க. நடப்பு நிகழ்வுகள் இருக்கா, அப்ப புவியில நடப்பு நிகழ்வு கேட்பான். புரியுதா இல்லையா? அதுல நம்ம நடத்துறது எப்படின்ட்டு. அடுத்து பாரு, புவியிலுக்கு அடுத்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துல சென்சஸ் நிறைய புள்ளி விவரங்களை வச்சு என்ன பண்ணுவா, ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சிலபஸ் டாபிக்கை வச்சு என்ன பண்ணுவோம்னா ஸ்கீம்ஸ் எல்லாம் கேட்பான். ஓகேவா? அதுக்கு அடுத்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தை கடைசி ஒரு வார்த்தை இருக்கு, நடப்பு நிகழ்வு இருக்கா இல்லையா, தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் நடப்பு நிகழ்வு இருக்குங்களா, இருக்கு. தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துல கடைசி இருக்கா பாருங்க, இருக்கு இல்லையா, அப்ப அது கரெக்டா பாத்துக்கலாம். அடுத்துட்டு பாருங்க, யூனிட் 6ல இருக்காது அரசியலமைப்பு பாருங்க. சாரி, எக்கனாமிக்ஸ்லயும் இருக்காது. ஏன்னா எக்கனாமிக்ஸ்னுடைய புள்ளி விவரம் எல்லாம் எங்க வந்துருன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துல வந்துடும். அங்க வந்து கேட்பான். அடுத்து வந்து அரசியலமைப்பு பாருங்க இருக்குது. அரசியலமைப்பு லாஸ்ட் ஒரு டாபிக் என்னது, நடப்பு நிகழ்வுகள் இருக்கா பாருங்க, நடப்பு நிகழ்வுகள் இருக்கா அரசியலமைப்புல. அப்ப அது நான் நடத்துற தனி கிளாஸா சும்மா ஷார்ட்டா சொல்லிடுறேன். அப்ப இது மட்டும் தான் கரண்ட். அடுத்து சயின்ஸ், இது மட்டும் தான் நடப்பு நிகழ்வு கேட்பானே தவிர எல்லாத்தையும் கேட்க மாட்டான். அதிகபட்சம் 5 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால கரண்ட் நியூஸ் வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நேரத்தை வீணடிச்சிடாத. ஃபர்ஸ்ட் அது முடியாது, தமிழ் மேக்ஸ் சிஎஸ் முடிச்சிரு. நான் கரண்ட் அஃபேர்ஸ் நான் பாத்துக்கேன். புரியுதா? இதை ஃபர்ஸ்ட் முடிக்கிற வழியே பாருங்க. இது புரியுதா? டெஸ்ட் வச்சு இப்படி படிச்சா என்ன நடக்கும், இப்படி கேட்டு ஃபர்ஸ்ட் பதில் சொன்னேன் இல்லையா, அப்படி படிச்சா என்ன நடக்குன்னா ஸ்பீடா முடிஞ்சிடும். எது முடிஞ்சிடும், டெஸ்ட் வச்சு முடிஞ்சிடும். கிளாஸ் கவனிக்கவே முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுலயே நீ ஊறிடுவேன். அதை நீ பாக்குறதுக்கு நேரம் இல்லை. அப்பா இவ்வளவு தமிழ் இவ்வளவு இருக்குது. ஏன்னா 20 நாள் முடிக்கிறதா என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்ல ஓவர்லோடு தருவாங்க. எல்லாத்துமே ஓவர்லோடு தான் தருவாங்க, ஒரே டாபிக்கா தர மாட்டாங்க. ஓவர்லோட தருவாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்னா அதே ஒரு அடர்த்தியில படிச்சு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா சிலபஸை மட்டும் அரைமுறைமா கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் அரைமுறைமா முடிச்சு எக்ஸாம் போவேன். ஆனா இப்படி முடிச்சுன்னா ஒரு யூனிட்டே நீ படிக்கலாம் சரி, ஒரு குறிப்பிட்ட டாபிக் படிக்கலாம் சரி, முடிச்ச வரைக்கும் எப்படி இருக்குன்னா சிறப்பா இருக்கும். அடுத்து நம்ம டைம் இருக்குல்ல, இருக்கு குரூப் இருக்கு. அந்த குரூப் டைம்ல என்ன பண்ணிக்கலாம், அதே நினைச்சோம் அதை முடிக்காம முடிச்சீங்கன்னா நீ குரூப் கண்டிப்பா பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு உருவாகும். இதுதான் டெஸ்ட் பேட்ச், இப்படிதான் இருக்கும். இதுதான் ஒரு பிளானை போட்டு உங்களுக்கு பிரிச்ச மாதிரி இருக்காது. இது கரெக்டா நீ ஃபாலோ பண்ணு. ரெகுலரா கிளாஸ் நடக்க வேண்டியது நடந்துட்டு தான் இருக்கும். ஓகேவா? நீ எழுத வேண்டியது எழுதிட்டு தான் இருப்ப. புரியுதா? ரெகுலரா வந்து அதாவது ரெகுலர் கிளாஸ் வரணும்னு சொல்ற பாருங்க. நீ கிளாஸ் நடக்குது, நீங்க வந்தனா எழுதிக்கோ, பிரச்சனை இல்லை. வரலையா அதை கேட்டு வாங்கி தான் பண்ணிக்கோ, எழுதிக்கோ. அப்பதான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கரெக்டா இருக்கும். ஆன்லைன்லயுமே கூடவே யாரா வரவங்க இருக்காங்களா, இந்த லாஸ்ட் என்ன முடிச்சாங்களோ அடுத்து கண்டினியூட்டியா அந்த கிளாஸ் வாங்கி அவங்க எழுதிக்குவாங்க. புரியுது இல்லையா? அப்ப கண்டினியூட்டின்றது கரெக்டா கூடவே வரணும். புதுசா படிக்கிறவங்க அந்த டெஸ்ட்டுக்கு தேவையான அழகா முடிச்சுட்டு வந்தாப்பா நீ சிறப்பு. கொஞ்சம் நேரம் ஒதுக்கினது கிடைக்கிற நேரத்தை அந்த தமிழ் சொன்ன இல்லையா, இது எழுத்துருக்கல அந்த கிளாஸ் மட்டும் முடிச்சாங்க போதும். புரியுதா? இவ்வளவுதான். என்ன டவுட் தான் சொல்லு. வேற என்ன டெஸ்ட் பேட்ச் டவுட் இருக்குதா? ஏதாச்சும் உங்களுக்கு முடியாத மாதிரி, அதாவது எந்த ஏரியால நம்ம ஃபோக்கஸ் பண்ணாத மாதிரி என்ன இருக்கா பாரு. இதுல ஒரு பெனிஃபிட் என்ன, ஒரு யூனிட் முடிச்சிடுற பாலிட்டி டெஸ்ட் ஃபுல்லா முடிச்சுன்னு வச்சு என்ன பண்ணிக்கலாம், அந்த கொஸ்டின் பேங்கை வச்சு மீண்டும் என்ன பண்ணலாம், ரிவிஷன் பார்த்துக்கலாம். எப்ப சார் ரிவிஷன் பார்க்கணும் ஒரு கேள்வி வரும் இல்லையா, டெஸ்ட் முடிச்சுட்டு அந்த கொஸ்டின் ஃபுல்லா வச்சு என்ன பண்ண, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour ஒரு 1/4 மணி நேரம் வச்சு அந்த கொஸ்டின் மீண்டும் என்ன பண்ண, ஆன்சர் குறிச்சு வச்சுட்டு பார்த்துட்டே இரு. புரியுது இல்லையா? ரிவிஷன் பண்ணிக்கோ. லாஸ்ட் ஒரு 10 நாள் 15 நாள் மீறும், அப்ப டெஸ்ட் வச்சுக்கலாம், டெஸ்டா வைக்கிறது. ஆனா இது ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட் முடிச்சுட்டு திருப்தி உனக்கு ஆகும் உருவாயிடும்.
இப்படிதான் டெஸ்ட் வச்சிருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தேவையான தனியாக படிக்கலாம், படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேவா? என்ன டெஸ்ட்? மேக்ஸ்ல சதவீதம். மேக்ஸ்ல சதவீதம் தானே, விழுக்காடு, அதான் சதவீதம், பர்சன்டேஜ். அடுத்தது தமிழ்ல அறநூல்கள் தொடர்பான செய்திகள். ஏற்கனவே படிச்சவங்க என்ன பண்ணலாம், ஒரு டைம் மட்டும் ரீகால் பண்ணிட்டு அடுத்தது டெஸ்ட் என்ன பண்ணுங்க, ஸ்பீடா போற வழியை பாருங்க. ஓகேவா? ஜிஎஸ்ல எங்கன்னா படிக்கணுமா, உங்களுக்கு எங்க வீக்கா இருக்கு, எங்க கம்மியா இருக்கு, அங்க படி. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இப்ப ஏற்கனவே படிச்சவங்க புதுசா படிச்சவங்க 2 பேர் டெஸ்ட் எழுதுறீங்க. இப்ப எழுதும் போது புதுசா படிக்கிறவங்களோட உன் மார்க் கம்மி ஆகுதுன்னா நீ என்ன பண்றன்னு அர்த்தம், நீ தப்பு பண்றேன்னு. நான் சொல்றது புரியுதா? நான் ஏற்கனவே படிச்சுட்டேன், படிச்சு இப்ப டெஸ்ட் எழுதுற, புதுசா படிக்கணும் டெஸ்ட் எழுதாங்க. ஆனா உன்னுடைய மார்க் எப்படி இருக்கணும், இம்ப்ரூவ்மெண்டா இருக்கணும். ஆனா உன்னுடைய மார்க் டவுன் ஆச்சுன்னா நீ என்ன பண்ற அர்த்தம், நீ ஏதோ படிக்கிற ஸ்டைல தப்பு பண்ற, மேலோட்டமா வேகமா போற, இல்ல ஒரு ஆழமா புரிஞ்சு படிக்காம நீ ஸ்பீடா போற, இதுதான் காரணமா இருக்கும். அப்ப அதை நீ மாத்திக்கணும். உடனே மார்க்கை பார்த்து ஸ்கோரை பார்த்துட்டு நம்ம ஏதோ தப்பு பண்ற சொல்லிட்டு மாத்திட்டு மீண்டும் அந்த இடத்துல என்ன பண்ண இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கிற வழியை பார்க்கும். அதை விட்டுட்டு நம்ம போற வழிதான் சரின்னு போனா கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவேன், மார்க் குறைஞ்சிடும். ஓகேவா? என்னன்னு சொல்றா, புதுசா இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு மார்க்ல ஃபர்ஸ்ட் எழுதும்போது கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும். ஆனா ரிவிஷன் பார்க்கும்போது அந்த அப் அண்ட் டவுன் ஆயிரும், சரியாயிரும். ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அது மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் உடனே வராது, அடுத்து செகண்ட் டெஸ்ட் என்ன வரும்னா அது இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதனால மீண்டும் மீண்டும் படிக்கும். டவுட்டா தான் சொல்லுங்க, கிளாரிஃபை பண்றேன். ஓகே, புரியுதானே? இது புரியாம இல்லை தானே? அதாவது டெஸ்ட் எப்படி இருக்குன்றது எதுவும் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? தமிழ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், எந்த மாதிரி டைம் படிக்கணும்னு சொல்லிட்டேன், எப்படி டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன், மேக்ஸ் சொல்லிட்டேன், ஜிஎஸ் சொல்லிட்டேன். ஓகேவா? இதை கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணி தமிழ் மேக்ஸ் மட்டும் என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, தமிழ் மேக்ஸ் மட்டும் அந்த டேட்லயே அதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு மட்டும் அந்த டேட்ல எழுதிட்டீங்கன்னா நம்ம ஜிஎஸ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிளாஸ் நடத்திட்டு போது ஒரு 4 டெஸ்ட் டைம் ஒதுக்கி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா தமிழ் மேக்ஸ் மட்டும் அந்த டேட்லயே கொஞ்சம் டெஸ்ட் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. சரி, பார்க்கணும்.